மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா JDO 2026 உடைய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் உடைய கிளாஸ் நம்பர் 2 நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? JDO 2026க்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் 2. எஸ்டர்டே கிளாஸ் 1 பார்த்துருப்பீங்க. பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அதனுடைய மீன்ஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா, செல்ஃப் வெயிட் அலாங்கேஷன், இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின் ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா shear force and bending moment diagrams for statically determined structures or beams, geometrical properties of the section, stress in beams due to bending, flexural rigidity, strength equation. சரிங்களா? இது ரொம்ப சின்ன டாபிக் பா. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன், இது ரெண்டு தான் இதில் டாப்பிக்கே. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், அதுவும் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேண்டிலீவர் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம், இவ்வளோ தான் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறது, ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, ஸோ அதை வச்சு யூலர்ஸ் ஈக்குவேஷன், சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் எப்படிலாம் எழுதுனாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? போகலாங்களா? எஸ், ஓகே. ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? முதல்ல இந்த ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ஒரு பீம்னு வச்சுக்கோங்கப்பா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சரிங்களா? இட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் மெம்பர், ஓகே, கேரிங் தி பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா அது பேர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி ஒரு லோடு இது மேலே ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இல்லைப்பா எனக்கு லோடே ஆக்ட் ஆகலை, இதனுடைய செல்ஃப் வெயிட். சரிங்களா? நம்மளுடைய செல்ஃப் வெயிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே, நம்மளுடைய மீன்ஸ் லைவ் லோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட்டு, சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? மெஷினரிஸ் வெயிட் அண்ட் செல்ஃப் வெயிட் ஆஃப் தி கான்க்ரீட், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு கம்பேர்ட் டு அவர் லைவ் லோட்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ அப்போது இதோட செல்ஃப் வெயிட்னா நமக்கு என்ன ஒன்றா, இது இப்படி பெண்டாக ஆரம்பிக்கும், இல்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஃபெயிலியர் ஆக ட்ரை பண்ணும். கரெக்டாக? எஸ், பிகாஸ் ஆஃப் டவுன்வர்ட் நமக்கு கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிராவிட்டி எகைன்ஸ்டாக இதை நம்ம நிறுத்துறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இதோட செல்ஃப் வெயிட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஷியர் அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ். இப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நமக்கு வந்து ஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அந்த ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றது நீங்கள் டிசைன் ஆஃப் ஆர்சிசியில் படிப்பீங்க. இப்போ சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க இந்த சப்ஜெக்டில். அப்போ நீங்கள் அங்கே போகும்போது அப்போ ஷியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் நாமினல் ஷியர் கண்டுபிடிப்பீங்க, டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? அப்போ டிசைன் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டிரப்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் அப்படியே நம்ம படிச்சுட்டு வரோம், எங்கெங்கே தேவையோ அங்கங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? எஸ், போகலாங்களா? ஓகே. ஷியர் ஃபோர்ஸ், சரிங்களா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்டு பை இன்டர்னல் பாடி either left or right. ஓகேங்களா? the internal resistance force, ஓகேங்களா, due to internal resistance force developed by the internal body, okay, by external force, okay, by the external force in internal body அப்படின்னு வரும். in internal body either left or right அப்படின்றோம். சரிங்களா? இது லெஃப்ட் சைடில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரைட் சைடாக இருக்கலாம். இதுக்கு பேர் தான் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது இது வந்து அப்வோர்டாக இருக்கலாம், ஓகேங்களா, டவுன்வேர்டாக இருக்கலாம், ஆர் கிளாக் வைஸாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். இது வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படியே. சரிங்களா? இது நம்ம அப்வோர்டு டவுன்வோர்டு நம்ம சொல்லணும். அப்போ அப்வோர்டு அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸில் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? எஸ். அப்போ டவுன்வோர்டு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்ல நமக்கு மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? இது ஏதோ ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இது லெஃப்ட் பாருங்கள், இல்லைனா ரைட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லிக்கலாம். அப்வோர்டு அப்படின்னா பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, டவுன்வோர்டு அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேங்களா? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி, இதுதான் டெஃபினிஷன். ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி. Algebraic sum of the all transverse force either left or right side of the section is known as shear force. சரிங்களா? internal resistance of the body of either left side or right side of the forces கரெக்ட் தான். algebraic sum of the எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். இதர் லெஃப்டாக இருக்கலாம், இல்லைனா ரைட்டாக இருக்கலாம். அதுக்கு பேர் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இட் இஸ் அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட், பெண்டிங் மூமெண்ட்னா என்னப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இந்த இன்டர்னல் ஃபோர்ஸ், இன்டர்னல் ஷியர் எங்களுக்கு ஆக்ட் ஆகுது, இல்லை லோடு எங்களுக்கு ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஃபோர்ஸ் இன்டூ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த கப்புள் தான் எங்களுக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்றாங்க. சரிங்களா? இன்டர்னல் ரியாக்ஷன் டெவலப்டு பை டியூ டு டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ், இங்கே பை டியூ டு டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் லோன் வரணும். சரிங்களா? அதை எழுதிக்கோங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட்
side of the section is known as bending moment அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? எஸ் internal reaction developed ஓகேங்களா into distance நமக்கு வரணும். ஓகே எஸ் so algebraic sum of the all the movement at that section either left or right side of the section is known as bending moment அப்படின்னு நம்ம சொல்றோம். force into perpendicular distance வேர்ட் ரொம்ப முக்கியம். perpendicular parallel distance கிடையாது. parallel distance போனீங்க அது ஒர்க் டன் ஆகி போயிடும். சரிங்களா? எஸ் அப்போ clockwise movement அந்த பாசிட்டிவ் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் அந்த நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே இந்த பெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோடு பாருங்கள், இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? லோடு உங்களுக்கு இப்படி ஆக்ட் ஆகும். அப்போது பெண்டிங் உங்களுக்கு எப்படி நடக்கும்? இப்படி நடக்கும். சரிங்களா? எஸ் அப்போது இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? எஸ் இட் இஸ் அ பெண்டிங் லைக் அப்வேர்டு கான்கேவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்வேர்டு எட்டி பார்க்குறீங்க அப்வேர்டு. சரிங்களா? டவுன்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸாக இருக்குது. அப்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவாக இருந்துச்சுன்னா அது வந்து சாகிங். அதுக்கு பேர் என்ன? சாகிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாகிங் மூமெண்ட் இஸ் பாசிட்டிவ். சாகிங் அப்படின்னா பாட்டம் டென்ஷன். இது கூட கேட்கலாம். சாகிங் மூமெண்ட் பாட்டம் ஆக்ஷன் இஸ் டென்ஷன், டாப் ஆக்ஷன் இஸ் நெகட்டிவ் கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பாட்டத்தில் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும். ஓகேங்களா? இந்த சாகிங்கில் அப்போடு எப்படி இருக்கும்? கான்கேவாக இருக்கும். டவுனோட வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸாக இருக்கும். இது கூட ஒன் மோர் கொஸ்டின் கேட்பாங்கப்பா, கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. சரிங்களா? எஸ் அப்போது ஹாகிங் ஓகேங்களா? ஹாகிங் ஆச்சு அப்படின்னா எனக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். என்ன ரீசன் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போ இது எங்கே நடக்கும்? ஒரு சப்போர்ட்டில் நடக்கும். இந்த சப்போர்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிருந்து வச்சுக்கோங்க. ஒரு கண்டினியூஸ் பீம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்கள். சரிங்களா? 1 minute. ஓகே இங்கே நான் வந்துடுறேன். ஓகே திஸ் இஸ் த கண்டினியூஸ் பீம். சப்போர்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாகிங்ப்பா. ஓகேங்களா? சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாகிங். அப்போ பெண்டிங் இப்படி நடக்கும். சப்போர்ட்னால மேலே போகும். மறுபடியும் பெண்டிங் சப்போர்ட்னால மேலே போகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹாகிங். ஹாகிங் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒர்க் நமக்கு அதிகம். என்னென்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போகணும், மறுபடியும் இந்த இடத்துல கிராங்க் அடிச்சு இப்படி கொண்டு போகணும். சரிங்களா? இட்ஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ இது நமக்கு வந்து இப்படி வரும். சரிங்களா? எஸ் சாகிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சாகிங் எனக்கு பாட்டத்தில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம், நான் ஹாப்பி தான். சரிங்களா? ஹாகிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், நான் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒர்க் எனக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சாகிங் இஸ் டென்ஷன், ஹாகிங் இஸ் கம்ப்ரெஷன். சரிங்களா? எஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்வேர்டு கான்கேவ், டவுன்வேர்டு கான்வெக்ஸ். ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று நம்ம எழுதிடலாம். ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட் இது. சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாகிங்னா என்ன, சாகிங்னா என்ன, அப்வேர்டு என்ன, டவுன்வேர்டு என்ன, பாட்டம் டென்ஷன், டாப் கம்ப்ரெஷன், அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே அப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டோம்ப்பா. சரிங்களா? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க? ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்னா என்ன நீங்கள் படிச்சிட்டிங்க. ஒரு கேண்டிலிவர் பீமுக்கு அதாவது ஸ்டாட்டிக்கில் டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படிலாம் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ் போகலாங்களா? 1 minute. ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேண்டிலிவர் பீம் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக் இண்டென்சிட்டி இஸ் 0. ஓகேங்களா? ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் இஸ் தி ஃப்ரீ இஸ் நோன் அஸ் தி கேண்டிலிவர் பீம். யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்லேருந்து நம்ம அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா? ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது ரெண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீ எண்டில் உங்களுக்கு பாயிண்ட் லோடு ஆக்டாக வச்சுக்கோங்க. அப்போது லோடு இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படியே டபுள்யூன்னு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? டபுள்யூ அவ்வளோதான் முடிஞ்சு. சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க அவ்வளோதான். சார் சமேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அதெல்லாம் ஏன் நீங்கள் போடல? அது எல்லாமே நம்ம போடுவோம். சரிங்களா? எஸ் இப்போ ஒரு டயக்ராம் வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ எண்டில் லோடு இப்படி ஆக்ட் ஆகுது. சரிங்களா? எஸ் அப்போ டேரெக்டாக டபுள்யூன்னு கீழே அப்படியே இறங்குவார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பேன். சடனாக அந்த ஃபிக்ஸ்டு எண்டு வரும்போது அதே டபுள்யூ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலர் டயக்ராம். ரெக்டாங்குலர் இஸ் தி ஷியர் ஃபோர்ஸ். ஒன் மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. ஸோ இப்போ இந்த இடத்துல வராது. அப்போ நமக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் லீனியராக நமக்கு வேரி ஆகும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் W இன்டூ எல். ஓகேங்களா? W இன்டூ எல் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் W இன்டூ எல் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? எஸ் இதனுடைய ஷேப் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரையாங்குலர் ஷேப். பெண்டிங் மூமெண்ட் இஸ் தி ட்ரையாங்குலர் ஷேப். நெக்ஸ்ட் இதே கேண்டிலிவர் பீம் uniform distributed load. ஓகேங்களா? uniform distributed load means what? The load acting per meter width or per meter length அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? it is depending upon the our assumption or our consideration of the width or length அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பர் மீட்டருக்கு இவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா 5 மீட்டருக்கு எவ்வளோ இன்டூ 5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது இனிஷியலாக அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு பாருங்கள். திஸ் இஸ் த 0 டிஸ்டன்ஸ். இனிஷியலி டிஸ்டன்ஸ் இஸ் 0. அப்போ லோடு இன்டூ டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங் மட்டும் நமக்கு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அண்ட் லோட் ஆல்சோ தெர் இஸ் அ நோ டிஸ்டன்ஸ் 0. அப்போ பாயிண்ட் லோடு வந்து நமக்கு இந்த இடத்துல 0வாக இருக்கும்.
அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த இடத்துல எகைன் டிஸ்டன்ஸ் வந்து போடுறீங்க. லோட் இன்டூ டிஸ்டன்ஸ் லீனியர் வேரியேஷன். சரிங்களா? எஸ். அப்போ இது ட்ரையாங்கிள். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் 2 டிகிரி ஆஃப் பேரபாலிக். அப்போ நமக்கு என்ன வரும்னா பெண்டிங் மூமெண்ட் யூனிட்னா கிலோ நியூட்டன் மீட்டர் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ டபிள்யூ இன்டூ எல். ஓகேங்களா? டபிள்யூ இன்ட்டு எல் அப்படின்றது எங்கே ஆக்ட் ஆகும்? இதனுடைய சென்டரில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? டபிள்யூ இன்ட்டு எல். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L/2. ஸோ அப்போ டபிள்யூ இன்டூ L/2 டபிள்யூ எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்றது பெண்டிங் மூமெண்ட். ஸோ எல் ஸ்கொயர் வந்திருக்குது. சரிங்களா? y square is equal to 4ax parabolic equation. சரிங்களா? 2 degree of parabolic equation ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஜென்ரலாக parabolic equation கொடுத்தாலும் ஓகே, இல்லை 2 degree of parabola சொல்லியிருந்தாலும் 2 degree of parabola போட்டுக்கோங்க. சப்போர்ட் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் மூமெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் shear force WL square or depending upon the distance WX square by 2னு போட்டாலும் ஓகேவா? எஸ். 1 minute delete பண்ணிடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட். ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிங்க. எந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின், அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்தமாரி கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப், ஓகேங்களா, அந்த 2 ஷேப் கேட்பாங்க. ரெக்டாங்குலர் ஷேப் வந்து எதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், இல்லை என்ன தெரியுமா, ஒரு கேண்டிலிவர் பீம் பாயிண்ட் லோடு கொடுத்துருவாங்க, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு கொடுத்துருவாங்க, யூனிஃபார்ம் வேரிங் லோடு கொடுத்துட்டு எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரும், ட்ரா பண்ணுங்க அப்படின்னு கூட மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் தி பெண்டிங், ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? அது எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், இதோட ஏரியா எடுங்க. ஏரியா என்ன? ரெக்டாங்குலர் இருப்பா, இது டபிள்யூ இன்ட்டு எல். வாட் இஸ் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ? டபிள்யூ இன்ட்டு எல். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இதனுடைய ஏரியா எடுங்க. ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு பிரெத். ஓகே, ஆஃப் பி, பியோட வேல்யூ என்ன? எல்லுங்களா. ஹைட் என்ன? டபிள்யூ இன்ட்டு எல்லா. டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2 வந்துருச்சா? எஸ். ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ் ஷியர் ஃபோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். கேட்பாங்க. ஓகே. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னன்னு கேட்டுறாதீங்க. ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஸ்லோப், ஏரியா டிவைட் பை இஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். இஏ போட்டால் தான் ஸ்லோப் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் வேரிங் லோடு அப்படின்றோம். இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, இது வந்து யூனிஃபார்ம் வேரிங் லோடு. அது என்ன சார் வேரிங் லோடு? ஒரு பாயிண்ட்ல 0வா இருப்பார், டக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்து டபிள்யூன்னு அதிகமாக இருப்பார். சரிங்களா? அப்போ இந்தமாரி லோட்லாம் நான் எங்கே நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்குலர் ஸ்லாபில் பார்க்கலாம். சரிங்களா? சர்க்குலர் ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோடு வந்து 0வாக இருக்கும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். டிபெண்டிங் பண்ணி ஃபிக்ஸ்டு. ஓகே, ஃபிக்ஸ்டு, இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்போ ஒரு சர்க்குலர் ஸ்லாபில் நமக்கு இந்த யூனிஃபார்ம் வேரிங் லோடு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் அப்போ இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி நான் கொண்டு போய், ஆல்ரெடி இது எங்களுக்கு லீனியர். கரெக்டாக? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரையாங்கிள். அப்போ நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரணும்? 2 டிகிரி ஆஃப் பேரபோலா வரணும். ஓகேங்களா? 2 டிகிரி ஆஃப் பேரபோலா எங்களுக்கு வரணும். ஓகேங்களா? 2 டிகிரி ஆஃப் பேரபோலா. ஓகேங்களா? பேரபோலிக். எஸ். அப்போது யூனிஃபார்ம் வேரியிங் லோடுக்கு முதல்ல இதனுடைய ஏரியா கண்டுபிடிங்க. ஏரியா ஆஃப் தி லோடிங் டயக்ராமும் ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். அப்போது ஆஃப் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு எல். ஓகேங்களா? ஆஃப் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு எல். அப்போ இந்த ஆஃப் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு எல் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்புடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு? L/3 ஆர் X/3. சரிங்களா? எஸ். அப்போ WL/2ன்றது எங்களுக்கு என்னது? ஷியர் ஃபோர்ஸ். அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்றது எங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட். ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா? இல்லை ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டாலும் ஓகே. அப்போ WL/2 ஆல்ரெடி நீங்கள் போட்டிங்க. திஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் L/3. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா L/3. அப்போ WL²/6 வந்துருச்சா? cubic parabola. Cubic parabola is the shear force diagram. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் பா. சரிங்களா? தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த கொஸ்டின் நீங்கள் அடிக்கடி தப்பு பண்ணுவீங்க. எது? 1 இந்த 2 மாற்றி கன்ஃபியூஷனாக பிடிச்சிருவீங்க. ஓகே. எஸ். ஓகே, இது போலாங்களா? சேம் the cantilever beam uniform varying load. இப்படியே சொல்லுவாங்க. the cantilever beam uniform varying load, maximum load at free end, zero load at the load, there is no load at fixed end ன்றுவாங்க. சரிங்களா? எஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சேம் அதே தான் WL/2, பட் லோட் ஆக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து L/3, இது வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் L நமக்கு வரும். சரிங்களா? அப்போ இதனுடைய பெண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும் பாருங்க. சேம் 2 டிகிரி ஆஃப் பேரபோலா, பட் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? லோடு வந்து WL/2, இதனுடைய பெண்டிங் டயக்ராம் சாரி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்படி நமக்கு வேரி ஆகும். சரிங்களா? 2/3 ஆக்குபை பண்ணும். 2/3 வந்து நமக்கு 2/3 ஆஃப் L வந்து ஆக்குபை பண்ணும் ரெக்டாங்கிள். இது வந்து 1/3 ஆஃப் ஆக்குபை பண்ணும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. எந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் வந்து
0 பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல 2/3 ஆக்குபை பண்ணும். எந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல 1/3 ஆக்குபை பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே எஸ் 2 டிகிரி ஆஃப் parabola. அப்போ இதோட ஏரியா வந்து 2/3 ஆஃப் தி ரெக்டாங்குலர். வேல்யூ இஸ் தி wx² divided by 3. இது எப்படி சார் வந்துச்சு? இது எங்களுக்கு தான் தெரியுமே. wx/2 load is acting at 2/3 of L ன்ட்டு. அப்போ WL/2 into 2/3 of L. 2 கேன்சல். அப்போ WL²/3. சரிங்களா? அப்போ WL²/3ன்றது என்ன அர்த்தம்? இப்படி கூட கேட்பாங்க. Which one is load case is maximum bending moment, maximum shear force? ஓகே அப்படி கேட்பாங்க. போத் ஆர் ஈக்குவல் ஷியர் ஃபோர்ஸ். ரெண்டுமே எங்களுக்கு ஈக்குவல் ஷியர் ஃபோர்ஸ் தான். சரிங்களா? பட் டிஃப்ரெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அண்ட் பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் வென் த லோட் இஸ் 0 அட் ஃப்ரீ எண்ட். ஏன் என்ன ரீசன்? சாரி மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்ட். சாரி தப்பா சொல்லிட்டேன். ஓகே மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்ட். ஓகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? எப்போ பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த லோடு மேக்ஸிமம் அட் ஃப்ரீ எண்ட். ஏன் ரீசன்? லோட் இன்டூ டிஸ்டன்ஸ். இங்கே 10 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல 0. அப்போ ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எங்களுக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ், இந்த இடத்துல எங்கள் எந்த லோடுமே கிடையாது எங்களுக்கு. சரிங்களா? எஸ் அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் வரும். அப்போ லோடு வந்து ஃப்ரீ எண்டில் லாங் டிஸ்டன்ஸில் எது அதிகமாக இருக்கோ அப்போ தான் பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக வரும். வென் த பீம் இஸ் தி கேண்டிலிவர் பீம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ் ஓகே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா? இனிமேல் தான்ப்பா நம்மளுடைய வேலையை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. சரிங்களா? எஸ் both end of the support is hinged or simply supported. The bending moment at hinge part is 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். பெண்டிங் மூமெண்ட் at hinge is 0. பெண்டிங் மூமெண்ட் simply supported is 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே எஸ் ஓகே ஒரு simply supported beam கொடுத்துட்டீங்க. அது சப்போர்ட் A, this is the support B. Summation of the bending moment is equal to 0 at A. ஓகேங்களா? இல்லை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணுறோம்? Summation of the vertical force equal to ஓகேங்களா? Summation of the vertical force equal to 0. ஓகேங்களா? எஸ் அப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்னப்பா? RA ப்ளஸ் திஸ் இஸ் A, திஸ் இஸ் B. RA ப்ளஸ் RB ஈக்குவல் டு என்ன லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகுது? அப்வர்டு லோடு RA ப்ளஸ் RB, டவுன்வர்டு லோடு W ஆக்ட் ஆகுதா? பீம் இஸ் த சிமெட்ரிக் பீம். ஓகே இதுவும் L/2 அப்போது லோடு வந்து பார்த்தீங்கன்னா W/2 பிரியும். ஓகேங்களா? சிமெட்ரிக் பீம் கான்சன்ட்ரேட் லோடு அட் சென்டர் அப்படிங்கும்போது W/2 அப்போது இங்கே பாருங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நான் வரைகிறேன். மேலே டைரெக்டாக இப்படி போயிட்டுருக்கு. W/2ன்னு லோடு ஒன்று போயிட்டுருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று நான் பாட்டுக்கு இப்படியே போயிட்டுருக்கு. சடனாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்தோடனே டவுன்வர்ட் லோடில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ நான் போகிறோம் அப்வர்டு W/2 மைனஸ் W எகைன் மைனஸ் W/2ன்னு வருது. அப்போ மைனஸ் W/2 கீழே நான் வரேன். சரிங்களா? எஸ் W மைனஸ் W/2 நெகட்டிவில் போகணும். நெகட்டிவில் வந்துட்டிங்களா? அப்படி நான் பாட்டு கம்முன்னு அப்படியே போயிட்டுருக்கேன். இப்படி சடனாக இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் சடனாக இங்கே போகும்போது மைனஸில் நான் போட்டுருக்கேன் W/2ன்னு. சடனாக ப்ளஸ் W/2ன்னு ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நான் 0வில் மீட் பண்ணிட்டேன்னா எஸ் அப்போ 2 ரெக்டாங்குலர் இஸ் தி ஷியர் ஃபோர்ஸ் ஆஃப் தி சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேட்னா 2 ரெக்டாங்குலர். ஓகேங்களா? த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஷியர் கேட்பாங்க. வேர் த ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 தட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஷியர். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளெக்ஷர் மாதிரி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஷியர் அது. அப்போ இதில் எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஷியர் இருக்குது? ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சொல்லுங்கள். ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ் ஷியர் ஃபோர்ஸா? அப்போ இது சிமெட்ரிக் பீமா? அப்போ இதோட ஏரியா எடுங்க. W/2 இன்டூ டிஸ்டன்ஸ் இஸ் L/2. சரிங்களா? அப்போ WL/4 இஸ் தி பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா? WL/4 இஸ் தி பெண்டிங் மூமெண்ட். ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டாங்க பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஓகே சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது. டேரெக்டாக நான் மல்டி பண்ணுறேன். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். சிம்பிளி சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் 0. ஸோ லீனியராக போயிட்டு இருக்குது. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் W/2 அட் சென்டர் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் L/2 WL/4. ஓகேவா? வந்துருச்சா? சேம்ப்பா. இதே கான்செப்ட் தான் மற்றது எல்லாத்துக்கும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே RA ப்ளஸ் RB கண்டுபிடிக்கிறீங்க. வேர் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் 0 சப்போர்ட்டில் வச்சுக்கிறீங்க. டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் அட் தட் பாயிண்ட் you get shear force and bending moment. Then you draw the shear force and bending moment diagram. After drawing this shear force bending moment diagram, take the area of the shear force diagram. You get for the bending moment diagram of simply supported beam. Okay va? Yes. See now shear force bending moment diagram for uniformly varying load. இந்த அளவு கொஸ்டின் டஃப்பாக கேட்டதில்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ் ஓகே அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஐ கம்பேர் பண்ணும்போது ஜேடிஓ கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட் தான்.
சரிங்களா? இவர் வந்து இதில் நீங்க 10 மார்க் எடுத்துறீங்க அப்படின்னா, இதில் 8 மார்க் தான் எடுக்கிறீங்க. என்ன அப்படின்னா நிறைய சால்வ்டு கொஸ்டின் கேட்டுறாங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை டிஎன்பிஎஸ்சி ஏஐ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேசிக் கொஸ்டின் சரிங்களா? வாட் இஸ் வாட் அப்படின்னு போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜேடிஓ கொஸ்டின் பாருங்க, ஒரு பக்கத்துக்கு ஆன்சர் போட்டு எடுக்கிற கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் வேரிங் லோட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த லோட் வேல்யூ மேக்ஸிமம் அட் சென்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதே கொஸ்டின் ஒன்று பாருங்க, த யூனிஃபார்ம் வேரிங் லோட் the maximum okay the maximum load at to support 0 at center அப்படின்னு இந்த ரெண்டாவது கேஸ் இது. சரிங்களா? எஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், RA plus RB. அப்போ இது பாருங்க, the beam is a symmetric one. ஓகே, இதனுடைய லோடு நீங்கள் எடுக்கிறீங்க L/2, this is a L/2. இதனுடைய ஏரியா எடுக்கிறீங்க, இதனுடைய shear force diagram வந்துருச்சா? எஸ். அப்போ இது ஆல்ரெடி கேன்டிலீவர் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கீங்களா, இது கேன்டிலீவர்னு வச்சுக்கோங்க. அப்போ இது நமக்கு என்ன 2/3 ஆஃப் ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்கோம். சரிங்களா? எஸ். இது WL/4 எப்படி சொன்னீங்க, half into B into H, half BH கிடைச்சிருச்சு. சேம் இதுவும் சிமெட்ரிக், half BH. ஓகேங்களா? எஸ். அப்போ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடைச்சிருச்சு. அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், அப்போ ஏரியா 2/3 ஆஃப் ரெக்டாங்கில் 2/3 ஆக்குபை பண்ணியிருக்கோம். அப்போ இதனுடைய ஏரியா, ரெக்டாங்கிளோட ஏரியா பாருங்கள் எவ்வளோன்ட்டு, ஆஃப் B into H WL/2 WL/4 into L/2. 2 cancel, WL square by 12 வந்துருச்சா? cubic parabola. சரிங்களா? ரொம்ப சிம்பிள்ப்பா. நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறதுக்கு தேவையில்ல. RA plus RB. சரிங்களா? இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ண கிடையாது. புரியுதுங்களா? இப்போ தான் என் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி ஆக கிடையாது. புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒரு செம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, RA plus RB is equal to இதனுடைய லோடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகே, ஆஃப் இன்ட்டு WL/4 எகைன் WL/4 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா WL/2. ஓகேங்களா? RA + RB WL2 டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அபவுட் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல WL/4 ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல WL/4 ஆக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், இது எங்கேருந்து, இது 2L/3 ஆக்ட் ஆகும். சேம் இதுலேருந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு இதுலேருந்து 2/3 ஆஃப் L ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த கான்செப்ட் என்ன எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். சிமெட்ரிக் பீம், இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? அச்சு பிசுறாமல் அப்படியே வரும். என்ன, இந்த டபிள்யூக்கு போல 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கலாம், லென்த்துக்கு போல 4 மீட்டர்னு கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் வருமே தவிர WL/4ன்றது கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ இது ஒரு சிமெட்ரிக்கா? எஸ். அப்போ WL/4 கரெக்டா? இது ஒரு சிமெட்ரிக்கா? WL/4. WL/4 எப்படி சொல்கிறீங்க, சென்டரை நான் பிரிச்சிட்டேன். இதனுடைய லென்த்து L/2, இதனுடைய லென்த்து L/2, டபிள்யூன்ற லோடு ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டீங்க, W kN/m. அப்போ இதனுடைய ஏரியா எடுங்க. ஏரியா எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும், W ஆஃப் ஆஃப் தி லோடு. சரிங்களா? எஸ். அப்போ ஆஃப் ஆஃப் தி லோடு நீங்கள் எடுக்கும்போது ஆஃப் இன்ட்டு ஏரியா என்னுடைய இருங்க, ஆஃப் இன்ட்டு பிரெத் L/2 இன்ட்டு ஹைட்டு WL/4 வந்துருச்சா? WL/4 2 டிகிரி ஆஃப் பேரபோலா வித் ஏரியா ஆக்குபை 2/3. ஓகேங்களா? எஸ். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டில் பாருங்கள் 0. ஸோ அதனால் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் ஆகிருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல சப்போர்ட்டில் நமக்கு வந்து 0. சரிங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆகிருக்குது ஷியர் ஃபோர்ஸில். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். ஸோ இப்போ இதனுடைய ஏரியா எடுத்துட்டீங்க, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்படி தான் அவங்க கேட்பாங்க, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ராப் பண்ணுங்கள், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வேல்யூ என்ன, இதுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? அப்படியே கையோட இதை பார்த்துடலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? எஸ். இப்போ பாருங்கள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சேம் யூனிஃபார்ம் வேரிங் லோடு மேக்ஸிமம் அட் சப்போர்ட் 0 அட் சென்டர் அப்படின்றாங்க. சரிங்களா? சேம் அதே சிமெட்ரிக்கா, அதே சிமெட்ரிக் வேல்யூவா, WL/4 WL/4. பட் இதனுடைய ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்க, 2 டிகிரி ஆஃப் பெரபோலா பட் ஏரியா ஆக்குபைங் 1/3. ஏன்னா சப்போர்ட்டில் மேக்ஸிமம் லோடு இருக்குது. மேக்ஸிமம் லோடு அப்படிங்கும்போது எங்களுக்கு 1/3 தான் ஆக்குபை பண்ணும். சரிங்களா? சப்போர்ட்டில் மேக்ஸிமம் லோடு இருக்கும்போது ஏரியாவில் ஆக்குபை பண்ணிச்சு 1/3 தான் எங்களுக்கு வந்து ஆக்குபை பண்ணிச்சு. அப்போ இதனோட ஏரியா எடுத்துக்கோங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ரெக்டாங்குலர் ஏரியா L/2 இன்ட்டு WL/4. சரிங்களா? L/2 இன்ட்டு WL/4. அப்போ 8 8 24 WL ஸ்கொயர் பை 24 கியூபிக் பெரபோலா வந்துருச்சா? எஸ். நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ அதுவும் இதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, த ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி செக்ஷன். ஓகே, கரெக்ட் தான். இந்த லோடிங் செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாக்ஸ்லேருந்து எடுத்திங்கன்னா 2/3 அதுதான் போட்டிருக்கோம். பேஸ்லேருந்து எடுத்திங்க அப்படின்னா H/3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 கொஸ்டினும்
உங்களுக்கு டஃப்பாக கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அது கேட்கலாம். இல்லை எனக்கு சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் பீமில் பாயிண்ட் லோடு ஒரு கேஸ் கேட்டுருக்கலாம். இல்லை சிம்பிளி சப்போர்ட் பீமில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடில் கேட்டுடலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு எங்களுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராம் என்ன? RA + RB WLன்னு போடுவீங்க. அது லோடு சிமெட்ரிக் பீம். ஸோ இப்போ லோடு வந்து ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். WL/2 WL/2 முடிஞ்சுங்களா? எஸ். அப்போ சப்போர்ட்டில் மேக்ஸிமம் இருக்கும். டிஸ்டன்ஸ் வேரிங் WL சரிங்களா? அப்போது 0 போயிட்டே இருக்கும் எங்கே? அட் த பாயிண்ட் ஆஃப் தி சென்டர் L/2ல. ஓகேங்களா? எஸ். அப்போ இது பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஷியர் பெண்டிங் மூமெண்ட் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். சரிங்களா? எஸ். சேம் அதே இந்த இடத்துல 0 ஆகிட்டு மறுபடியும் டவுன்வர்டில் நெகட்டிவ் ட்ரையாங்கிள் 2 டைம்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எடுக்கிறீங்க. ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாருங்கள் என்னென்னு. ஓகே, இது நமக்கு என்னது? இந்த இடத்துல ஷியர் 0 ஆயிடுச்சு இல்லைங்களா? எஸ். அப்போ இதனோட ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் எடுத்துக்கோங்க. WL/2 இன்ட்டு ஆஃப் இன்ட்டு பியோட வேல்யூ வந்து L/2, ஹெச்சோட வேல்யூ WL/2. 2 4 WL²/8. பெண்டிங் மூமெண்ட் வந்துருச்சா? WL²/8. பெண்டிங் மூமெண்ட் அட் மேக்ஸிமம் the point of shear force is 0. Okay, maximum at the point of the shear force is 0. Or change in the sign positive to negative. Yes, what sign? நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் சைன். ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுதோ, ஷியர் ஃபோர்ஸ் எங்கே 0 ஆகுதோ அந்த இடத்துல எங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. சரிங்களா? கம்பல்சரி இதில் வந்து கொஸ்டின் கன்ஃபார்ம் கொஸ்டின், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து கேட்கணும், என்ன கேட்க முடியும்? இதுதான் கேட்டாகணும் அவங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் காமனாக ட்ரையல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இப்படி தான் கிளாஸ் எடுப்போம், இப்படி தான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இதெல்லாம் டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, கேண்டிலிவர் பீம் இதுவும் பார்த்தாச்சு நம்ம. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட் பீம் பார்த்தாச்சு. சிம்பிளி சப்போர்ட்டில் பாயிண்ட் லோடு கேஸ், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் கேஸ், யூனிஃபார்ம் வேரிங் லோடு கேஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி. ஓகேங்களா? எஸ். இது யூனிஃபார்ம் வேரிங் லோட் வித் ஆஃப் யூனிஃபார்ம் வேரிங் லோட் சிம்பிளி சப்போர்ட்டட். ஒன் end is maximum, other end is 0 அப்படின்னு சொல்கிறோம். ஒன் end is maximum, other end is 0 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். அப்போ இதில் என்னென்னா 2 கேஸ் அதில் மாட்டுறாங்க. சரிங்களா? 2 டயக்ராம் வரும். சில புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போடுற மாதிரி இங்கே போட்டிருப்பாங்க, தப்பு. சரிங்களா? எஸ். அப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து மேக்ஸிமம், எந்த இடத்துல மினிமம் நமக்கு வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி எந்த இடத்துல எங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் ஆகுதுன்னு தெரியாது. எந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் எங்களுக்கு 0 ஆகுதுன்னு தெரியுமா? இந்த இடத்துல தெரியாது. ஏன் அப்படி நீங்கள் சரி இதுக்கெலாம் சொல்கிறீங்களா, மற்றதுக்கெலாம் ஏன் நீங்கள் சொல்லாம விட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எஸ், கரெக்டு தான். ஏன்னு கேட்டால் இது எல்லாமே சிமெட்ரிக் லோடு. அட் சென்டரில் இது எல்லாமே சிமெட்ரிக். இங்கே பாருங்கள் L/2 கரெக்டு, இங்கேயும் பாருங்கள் L/2 கரெக்டாக இருக்காரு. சென்டரில் கரெக்டிங்கன்னா இதுவும் L/2 கரெக்டு, இதுவும் L/2 கரெக்டு. கரெக்டாக சென்டரில் எல்லாம் 0 ஆகிடுச்சு எங்களுக்கு. கரெக்டாக? எஸ். இப்போ இவரை பாருங்கள், இது வந்து L/3ல வந்து இவ்வளோ பெருசாக இருக்காரு. சரிங்களா? எஸ். இங்கே 2/3ல வந்து இவ்வளோ சின்னதாக இருக்காரு. சரிங்களா? எஸ். அப்போது இது யூனிஃபார்ம் வேரிங் லோடுங்க, இதனுடைய சிஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து எங்கே நம்ம ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ த கொஸ்டின் பாஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் யூனிஃபார்ம் வேரிங் லோட் மேக்ஸிமம் லோட் அட் ஏ. ஓகேங்களா? 0 லோட் அட் பி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க கொஷினில். சரிங்களா? ட்ரா தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஆர் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, ஆர் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, ஆர் வாட் இஸ் தி பெண்டிங் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஆர் வேர் இஸ் தி மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஃப்ரம் சப்போர்ட் ஏன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? வேர் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்னு கேட்கலாம். ஆர் வேர் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் பாயிண்ட் கூட நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு RA + RB நான் கண்டுபிடிச்சிடுறேன். RA + RB. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. RA + RB இஸ் ஈக்குவல் டு இதனுடைய ஏரியா ஆஃப் இன்ட்டு WL/2. அப்போ RA + RB WL/2. சார் அப்போ WL/4 WL/4 போட்டுக்கலாமா? தப்பு. ஏன்னு கேட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் லோடு கிடையாது, சிஜி டிஃப்ரெண்ட். இது எங்கே ஆக்ட் ஆகும்? இந்த லோடு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ L/3ல ஆக்ட் ஆகும். டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, பெண்டிங் மூமெண்ட் ஏ இஸ் 0. சரிங்களா? எஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இது பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் RB இன்ட்டு L போட்டாச்சா? எஸ். கிளாக் வைஸ் மூமெண்ட் பாருங்கள், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ WL/2 இன்ட்டு L/3 போட்டாங்களா? எஸ். அப்போ இதனுடைய RB வேல்யூ WL/6. WL/6 கூட இங்கே நீங்கள் இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா WL/3 கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு உங்களுக்கு. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கோ அப் டு திஸ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். இது எப்படி கரெக்டாக நீங்கள் L/√3ன்னு சொன்னீங்க, அதனால சொல்லவே இல்லை, இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? எஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த பாயிண்ட் கீழே எங்களுக்கு வந்து இது 0. அப்போ 0னா எங்களுக்கு WL/3 6 மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ இப்படி நம்ம போகிறோம். ஓகேவா? எஸ், புரிஞ்சுக்கங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, வாங்கப்பா. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் எங்கே நான் 0ன்னு சொல்லட்டுமா? எஸ். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் 0 வேர் ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸில் வித் ரெஸ்பெக்ட் டு சப்போர்ட் ஏ த எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகேங்களா? அப்போ நான் வச்சுக்கிட்டேன் அப்படி. ஓகேங்களா? எஸ். அப்போ பாருங்க, அப்போ இந்த இடத்துல என்ன லோடு எனக்கு ஆக்ட் ஆகும்? W/X அப்படின்ற லோடு எனக்கு ஆக்ட் ஆகும். கரெக்டாக இந்த பாயிண்ட்ல W/X அப்படின்ற லோடு எனக்கு ஆக்ட் ஆகும். நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, W அப்படின்ற லோடு, இந்த W அப்படின்ற லோடு எந்த லென்த்துக்கு ஆக்ட் ஆகுது? L லென்த்துக்கு ஆக்ட் ஆகுது. இந்த W கேபிட்டல் Wன்ற லோடு வந்து எனக்கு L லென்த்துக்கு ஆக்ட் ஆகுது. கரெக்டா? எஸ், W/Lன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ், W அப்படின்ற லோடு உங்களுக்கு L லென்த்துக்கு ஆக்ட் ஆச்சுன்னா, இந்த WXன்ற லோடு எனக்கு தெரியாது. சரிங்களா? WXன்ற லோடு எனக்கு ஷியர் லோடு உனக்கு எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும் தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் நான் Xன்னு வச்சுக்கிட்டேன். லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான். சரிங்களா? லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட். W லென்த்து, இந்த இடத்துல எனக்கு X டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? அப்போ Wன்ற லோடு L டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆச்சுன்னா, WXன்ற லோடு X டிஸ்டன்ஸில் எனக்கு ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேங்களா? எஸ், இந்த கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா? எஸ், ஓகே. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? சாரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? WX தானே வேணும். அப்போ WX எடுத்துக்கோங்க, எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எல்லை கீழே கொண்டு வந்துருங்க. வந்துருச்சா? ஓகே. அப்போது இந்த X பாயிண்டில் உங்களுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய லோடு தான் இந்த WX/Lன்றது. புரிஞ்சிருச்சா? ஓகே, எஸ். அப்போது இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வரலும் என்னென்ன லோடு இந்த பாயிண்டில் இருக்கோ எல்லாத்தையும் 0 ஆக்குங்க. ஓகேங்களா? எஸ், ஃபஸ்ட்டு. அப்போது இது நமக்கு டவுன்வர்ட் லோடு. ஓகே, நான் மாற்றி போட்டிருக்கேன். அப்போ எங்கே வந்திருக்காரு? WL/6. ஓகே, இப்படி வந்திருக்காரு இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்ப்பா. சாரி, 1 மினிட். எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்து எடுத்துருக்காங்க, ரைட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, எஸ். அப்போ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் பாருங்கள், RA. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், RA இன்ட்டு, சாரி, இது RB இன்ட்டு, ஓகேங்களா? இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் 0. அப்போ RB அப்போர்டு லோட், ஓகேங்களா, மைனஸ் W இன்ட்டு எக்ஸ். ஓகே, W இன்ட்டு எக்ஸ் L இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா உங்களுக்கு இந்த லோடு என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? இந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் வேரிங் லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மேலே இல்லைங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஆஃப், அதனுடைய ஏரியா. அப்போ ஆஃப் இன்ட்டு லோட் இன்ட்டு ஆஃப் இன்ட்டு திஸ் லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? WX²/2 L இந்த பக்கம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? 3 கேன்சல். X is equal to L/√3. சரிங்களா? X is equal to L/√3 from 1 minute. ஓகே, கரெக்ட் தான். X is equal to L/√3 from this distance. சரிங்களா? L/√3 இங்கே கிடையாதுப்பா, அது மாற்றி போட்டுக்கோங்க. L/√3 from the distance. அப்போ 1 மைனஸ் L/√3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஃப்ரம் சப்போர்ட் Bலேருந்து தான் L/√3 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? எஸ், ஓகே. அப்போது W, ஓகேங்களா? அப்போ பெண்டிங் மோமெண்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் WL²/9√3 அப்படின்றது உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? 1 மினிட். இது இன்னொரு டைம் சொல்லிட்டுமா? ஒரு நிமிஷம். எஸ், ஓகே. ஸோ அப்போ இது வரலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அஷ்யூம் பண்ணிட்டீங்க லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்டில். சரிங்களா? எஸ். அப்போ இதில் நமக்கு லோடு இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய லோடு தான் W/X நம்ம சொல்லுவோம். WX. சரிங்களா? எஸ். அப்போ WX டிஸ்டன்ஸில் என்ன டிஸ்டன்ஸில் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு தெரியாது, WXன்ற லோடு. பட் இந்த Wன்ற லோடு எனக்கு தெரியும் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு. எங்கே ஆக்ட் ஆகுது? L டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? உங்களுக்கு WX வேணும் இல்லையா? அப்போ WX மட்டும் தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் எ பாயிண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு தெரியும். இது கிடையாது இந்த டிஸ்டன்ஸில். சரிங்களா? L/√3. அப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாட் ஆர் தி ஷியர் ஃபோர்ஸ்? என்னென்ன ஷியர் ஃபோர்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுறீங்க. அப்போ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஆஃப் இன்ட்டு, சரிங்களா, லென்த் இன்ட்டு அந்த லோடு WX. அப்போ WXோட வேல்யூ தான் ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? கேபிட்டல் WX/Lன்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணுறீங்க. எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா X is equal to L/√3 ஃப்ரம் தி சப்போர்ட் B. ஃப்ரம் சப்போர்ட் ஏன்னு வந்துச்சுன்னா 1 மைனஸ் L/√3 நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சரும் கிடைக்கும். சரிங்களா? எஸ். அப்போ இதனுடைய ஏரியா ஆஃப் தி வேல்யூ எடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, இதனுடைய ஏரியா நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ ஏரியா நமக்கு என்ன வரும் பாருங்கள். இது டிஸ்டன்ஸ் உங்களுக்கு L/√3. கரெக்டாக? ஓகே. லென்த் எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்குது? 2/3 ஆஃப் தி ரெக்டாங்குலர். L/√3 இன்ட்டு WL/6. ஓகேங்களா?
ஏன்னா இதோட ஏரியா தான் எடுத்துக்கிறோம், இதோட ஹைட்டு. அப்போ 2க்கு 2 கேன்சல் 3, அப்போ 3 9, அப்போ WL2/9√3 வந்துருச்சா? எஸ். இந்த எக்ஸ் மட்டும் மாற்றி இங்கே போட்டுக்கோங்கப்பா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே. எஸ், ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஓகே, அதே நோட்ஸ் நான் மாற்றாம விட்டுருக்கேன். கான்செப்ட் புரிஞ்சது இல்லைங்களா? இப்படி தான்ப்பா ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது மேக்ஸிமம் வெரி ரேர் கொஸ்டின், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், 1 மினிட். ஓகே, வெரி ரேர் கொஸ்டின், பட் இந்த பெண்டிங் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. WL2/9√3 ஃப்ரம் பி சப்போர்ட்லேருந்து ரைட் சைடு சப்போர்ட்லேருந்து L/√3ல அவர் மேக்ஸிமமாக இருக்கார். ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ப்பா. ஓகேங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த மாதிரி கப்பல் கொடுத்துட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துடுது. சரிங்களா? இந்த பெண்டிங் மூமெண்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, ஷியர் ஃபோர்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துடுது. இதை மட்டும் நீங்கள் ஒரு கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக மற்ற கொஸ்டினும் புரிஞ்சிடும். ஓகே. எஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? இது விட்டுருங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த லென்த் ஆஃப் L. ஓகேங்களா? சிம்பிளி சப்போர்ட்டட் எண்ட் ஆக்டிங் லைக் மூமெண்ட்ஸ் அப்படின்னா, லைக் மூமெண்ட்ஸ், லைக் மீன்ஸ் வாட்? சேம் லைக் மூமெண்ட்ஸ், ஒரே டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரே டைரக்ஷனில் கிளாக் வைஸ் அப்படின்னா நாங்கள் கிளாக் வைஸில் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் லைக் மூமெண்ட்ஸ். அன்லைக் மூமெண்ட்னா ஒன்று வந்து கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. அப்போது RA + RB ஃபர்ஸ்ட் சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. RA + RB, சில பேர் இந்த RA + RBல இங்கே மூமெண்ட் M ஆட் பண்ணுவான்னு கேட்குறேன். RA + RBன்றது ஃபோர்ஸ். நீங்கள் எதுக்கு மூமெண்ட் ஆட் பண்ணுறீங்க? ஏதாச்சும் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்களா அவங்க? சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ RA + RBன்றது உங்களுக்கு கிடையாது அந்த இடத்துல, 0. முடிஞ்சிருச்சுங்களா? ஓகே, அப்போ சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் A இஸ் ஈக்குவல் டு வாட்? சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் A இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சார் இங்கே மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் எப்படி 0ன்னு சொல்லுவீங்க? இங்கே வந்து மூமெண்ட் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் சிம்பிளி சப்போர்ட் பீம்லேயும் மூமெண்ட் அப்ளை பண்ணுறோன்ற அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ். அப்போது டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் A. ஓகேங்களா? எஸ், டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏவா? ஏ எடுத்தால் எதுக்கு RA போடுறாங்க? தப்பு. ஓகேங்களா? டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் B. ஓகேங்களா? 2 ஈக்குவலாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் B RA இன்ட்டு, ஓகேங்களா? RA இன்ட்டு பாருங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன், RA இன்ட்டு L. ஓகேங்களா? RA இன்ட்டு L கிளாக் வைஸ் டைரக்ஷன் ப்ளஸ் இது என்ன மூமெண்ட்டு? கிளாக் வைஸ் மூமெண்ட்டுக்கு கிளாக் வைஸ் மூமெண்ட் சைடு போயிட்டேன். அதாவது கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகேங்களா? எஸ். இப்போ எப்பயுமே நீங்கள் போடும்போது இதே யூஸ் பண்ணிக்கப்பா, கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகே. எஸ். அப்போ இது கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆக்ட் ஆகுதா? ப்ளஸ் M. இங்கே கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆக்ட் ஆகுதா? ப்ளஸ் M ஈக்குவல் டு 0. ஓகே சார், எனக்கு இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு, அப்போ இந்த இடத்துல M வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் போட்டுக்கோங்க. இல்லை இந்த இடத்துல -M போட்டு இந்த இடத்துல 0 ஆக்கிருங்க, அவ்வளோதான். ஓகேவா? எஸ். அப்போ கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் போட்டிங்களா? அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க, 2M. ஓகேங்களா? 2M இந்த L கீழே கொண்டு வந்துருங்க, -2M டிவைடட் பை L. விச் ஒன்? RA. அப்போ RA வேல்யூ -2M டிவைட் பை Lனா RB வேல்யூ என்ன வரும்? அப்படியே +2M டிவைட் பை L. ஓகேங்களா? யுவர் விஷ் பா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பெண்டிங் மூமெண்ட் Bயில் எடுத்தாலும் சரி, பெண்டிங் மூமெண்ட் Aல எடுத்தாலும் சரி, ஒன்று கிளாக்காக வரும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் வரும் வேல்யூ. ஓகேங்களா? மீன்ஸ் ஒன் பாசிட்டிவ் அண்ட் another one is நெகட்டிவ். ஓகே. எஸ். ஓகே, அப்போ 2M/L அப்படின்ற ஒரு ஷியர் ஃபோர்ஸ். சார் இங்கே மூமெண்ட் நீங்கள் ஷியர் லோடு ஆக்ட் ஆகல, ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வந்துச்சு? மூமெண்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா? மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? எஸ். அப்போ RA, அப்போ என்ன மீனிங் பாருங்கள், இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த கப்புள் ஆக்டிங் அட் சென்டர். ஓகேங்களா? கப்புள் ஆக்டிங் அட் சென்டர். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ? அங்கே நீங்கள் நினைப்பீங்க மூமெண்ட் தானே ஆக்ட் ஆகுது, ஷியர் ஃபோர்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஷியர் ஃபோர்ஸ் நில் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தப்பு. டியூ டு மூமெண்ட்னால நமக்கு என்ன வருது? ஷியர் ஃபோர்ஸ் வருது. அது எவ்வளவு? M/L 2M/L டிபெண்டிங் அப்பான் தி நம்பர் ஆஃப் கப்புள் ஆக்டிங் அட் சப்போர்ட் ஆர் மிடில் ஆஃப் தி பீம்ஸ். ஓகேங்களா? அப்போ 2M/L அப்படின்றது அப்போர்டில் உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஷியர் ஃபோர்ஸ் அப்படி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நான் பாட்டுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? சடனாக இந்த இடத்துல +2M/Lன்னு வந்துட்டாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டுறீங்க, இந்த இடத்துல 0.0 ஆகிட்டோம். அப்போ ஷியர் இதுதான். ஓகேங்களா? இது நெகட்டிவ் ஷியரா பாசிட்டிவ் ஷியரா அப்படின்றது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, டிபெண்டிங் அப்பான் தி ரியாலிட்டி ஆஃப் தி கேசஸ். ஓகேங்களா? எஸ். ஓகே, அப்போ எங்களுக்கு சார் இப்போ அந்த 2 கப்புள் ஆக்ட் ஆகுதுல, அப்போ பெண்டிங் மட்டும் எங்களுக்கு 0 ஆகுமா? ஆகலாம், ஆகாமல் போகலாம். அப்போ அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் 0 அட் சம் எக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். அப்போ பெண்டிங் மூமெண்ட் 0, அப்போது RA இன்ட்டு இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ், பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் 0, டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் பாயிண்ட் எக்ஸ், RA இன்ட்டு திஸ் எக்ஸ், அப்போ -2M/L இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்
ப்ளஸ் எதுக்கு ப்ளஸ் போடுறீங்க, ப்ளஸ் எம் ஆட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி கப்புள் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, எஸ் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/2 அப்படிங்கும்போது எனக்கு பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகுது. சரிங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு L/2 அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாங்களா, கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ பெண்டிங் மூமெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு L/2ல RA இன்டூ L/2 ப்ளஸ் எம் உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கா, ப்ளஸ் எம். ஓகேங்களா, ப்ளஸ் எம். அப்போ L/2க்கு L/2 கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இங்கே பாருங்க ரிவர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, இது இன்னொரு டைம் என்ன போட்டுமோ தனியாக, எஸ் கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் L/2ல கண்டுபிடிக்கிறீங்கப்பா, RA. சரிங்களா, RA நமக்கு என்ன வேல்யூனா -2m/L. கரெக்டா, எஸ் இன்டூ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் L/2 ப்ளஸ் எம். ஒய் ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் த கிளாக் வைஸ் மூமெண்ட். L/2 2க்கு 2 கேன்சல், எல்லுக்கு எல் கேன்சல், ப்ளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல், முடிஞ்சு போச்சு. பெண்டிங் மூமெண்ட் அட் சென்டர் இஸ் 0ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, எஸ். அப்போது எம்ன்ற ஒரு பெண்டிங் மூமெண்ட் எனக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, லீனியராக அப்படியே போயிட்டே இருக்கேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சடனாக இந்த இடத்துல எனக்கு 0ன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் 0. ஓகேங்களா, முடிஞ்சு. அதேமாரி பாருங்கள், இந்த இடத்துல நான் பாட்டுக்கு பெண்டிங் மூமெண்ட் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் 0ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது இந்த இடத்துல சம் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட். ஓகேங்களா, அப்போ இது m/2, திஸ் இஸ் m/2. புரிஞ்சுதுங்களா, எஸ். அப்போ இதில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் ஆக்ட் ஆகுதா, எஸ். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் பாருங்கள், ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போ 2 ரெக்டாங்குலர் டயக்ராம் இருக்குது. புரிஞ்சுதுங்களா, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் பா இது. சரிங்களா, மிஸ் பண்ணிடக்கூடாது. இதே தான் இங்கே வந்து 2 கப்புள் ஆக்ட் ஆகுது, சில நேரத்தில் சென்டரில் ஒரே ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சேம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் m/L வந்துடும். பெண்டிங் மூமெண்ட் சப்போர்ட்டில் 0வாக இருக்கும், அப்படி இப்படி போகிறீங்க, சென்டரில் மட்டும் இப்படி வேரி ஆகும், அவ்வளோதான். அப்போ இதுலேயும் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் வரும். ஓகேங்களா, சம் போட போட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா, ஓகே, எஸ். அவ்வளோதான்ப்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகேங்களா, எஸ். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், ஷேப் ஃபோர்ஸ் டயக்ராம் கிளாஸ் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் இதில். ஓகே, 1 மினிட். ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு முன்னாடி 2 இது இருக்குது. ஓகே இதை பார்த்துடலாம் இருங்க. பெண்டிங் மூமெண்ட் அண்டு ஷியர் ஃபோர்ஸ் ரிலேஷன். ஆக்சுவலாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இது பார்த்தலாமா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அசம்ஷன். 1 மினிட். ஓகே ஸோ இந்த ரிலேஷன் பார்த்துடலாம், இதிலே பார்த்துடலாம். ஏன்னா பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் இதில் தான் வருது. ஸோ இந்த பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ்க்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா, இருக்குது. ஓகேங்களா, ஆல் மேத்தமேட்டிக்ஸ்ப்பா, ஒன்றும் கிடையாது. இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், இது மட்டும்தான். இதை வச்சு தான் இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ கூட நம்ம என்ன பண்ணோம், ஏரியா கண்டுபிடிச்சி தான் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம். ஏரியா கண்டுபிடிச்சோம், அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிருச்சு. இதனுடைய ஏரியா எடுத்தோம், ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லோடு டோ யூ பை டோ பி. சரிங்களா, ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு லோடு டோ இ பை டோ பி. கேஸ்லியோனோ செகண்ட் தியரம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, கேஸ்லியோனோ செகண்ட் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்லியோனோ செகண்ட் தியரம் ஸ்ட்ரெயின் எனர்ஜிலேருந்து உங்களுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா டோ இ பை டோ பி ஈக்குவல் டு டெல்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, கேஸ்லியோனோ தியரம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா, டோ யூ பை 1 மினிட், டோ இ பை டோ எக்ஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா, டோ இ பை டோ எக்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன் ஒய் கிடைக்குது. சரிங்களா, ஒய். ஓகேங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் நோன் ஆஸ் டிஃப்ளெக்ஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் பார்ஷியல் டெரிவேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்குது. சரிங்களா, ஸ்லோப் வந்து dy பை dx, dy பை dx எடுத்துகிட்டு மறுபடியும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு d2y பை dx கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்வேச்சர். சரிங்களா, 1/rன்னு சொல்லுவோம், பெண்டிங் மூமெண்ட். ஓகே, ஆக்சுவலாக அதில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம், இதுலேயும் நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா, dy பை dx இஸ் ஈக்குவல் d2y பை dx2 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, எஸ், திஸ் கர்வேச்சர். நெக்ஸ்ட் d2y பை dx2 எகைன் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறீங்க. ஓகேங்களா, d2y பை dx2 d cube y by dou cube or d cube. ஓகேங்களா, d cube y by dx cube உங்களுக்கு கிடைக்குது. this is shear force. again d cube y by dx cube முன்னாடி டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, உங்களுக்கு லோடிங் இன்டென்சிட்டி ஆஃப் லோடு d power 4 by dx power 4 இன்டென்சிட்டி ஆஃப் லோடு கிடைக்குது. இப்படியே கேட்பாங்கப்பா. சரிங்களா, இப்படியே क्वेश्चन கொடுத்துருவாங்க. d square y by dx square is equal to what அப்படிம்பாங்க. this is a bending moment, அவ்வளவுதான், ஆர் கர்வேச்சர். சரிங்களா, நீங்கள் என்ன டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சரிங்களா, இதுலேருந்து ஒய், அடுத்து ஸ்லோப்பு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ், அடுத்தது
பெண்டிங் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் லோட். இந்த லைன் தான் இது. சரிங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே. ஸோ இது கிடைச்சிருச்சு. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அலாங் த லென்த் ஆஃப் த பீம் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். புரிஞ்சுதா? எஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் along the length. Rate of change of bending moment is equal to shear force. Bending moment is constant. நோட் பண்ணிக்கங்க. Bending moment is constant. Shear force is 0. ஏன் அப்படி சொல்றீங்க? பெண்டிங் மூமெண்ட் சொல்லிட்டீங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது கான்ஸ்டன்ட்ட்டீங்க. சரிங்களா? கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்க. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ எங்களுக்கு எப்படி வரும்னு கேட்டீங்க. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0. சரிங்களா? கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் எங்களுக்கு 0 தான் நமக்கு வரும். ஓகேங்களா? பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போ ஓகே. அப்போ இதுக்கு சார் எனக்கு புரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே நிமிஷம், இதே சம்முக்கு நம்ம இங்கே போவோம். ஒரு பேஜ் நமக்கு தேவைப்படுது. ஒரே நிமிஷம். பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. எங்கே போகலாம்? சரிப்பா, இதுலேயே ட்ரா பண்ணிட்டுமா? ஓகே, சரி, நான் நீங்கள் இருங்க, ஒரு சிங்கிள் பேஜ் தேவைப்படுது. ஓகே, பேஜ். ஓகே, இங்கே ட்ரா பண்ணுறேன். சி, bending moment is constant, shear force 0. The beam simply supported beam. ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, லைக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. The couple acting at support, the couple acting at support unlike movements. ஓகேங்களா? the couple acting at the unlike couples அப்படின்றோம். அப்போ ஒன்று வந்து clockwise, another one is anti clockwise. சரியா? one is clockwise, another one is anti clockwise. அப்போ எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன. ஓகேங்களா? இந்த சம்மு அப்படியே அந்த டெரிவேஷன், அதாவது அந்த டிஃபரன்ஷியேட், இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சோங்களா, அது எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணுதுன்னு பாருங்க. RA plus RB. ஓகேங்களா? சப்போர்ட் நேம் உங்களுக்கு தெரியும். this is a A, this is a B. RA plus RB. any load is acting of this beam? no, nothing, 0. taking bending moment at A. ஓகேங்களா? taking bending moment at A, summation of the bending moment at A is equal to cipher or 0. ஓகேங்களா? அப்போ RB into distance length. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. RB into length. சரிங்களா? RB into length. ஓகேங்களா? எஸ், RB into length. this is anti-clockwise movement. கரெக்டா? this is anti-clockwise movement. RB into length. ஓகேங்களா? equal to clockwise movement. அப்போ இந்த மூமெண்ட் என்ன உங்களுக்கு? anti-clockwise movement plus m. சரிங்களா? இந்த மூமெண்ட் என்ன உங்களுக்கு? கிளாக் மூமெண்ட். ஓகேங்களா? 0. அப்போ RB is equal to minus m plus m. இது வந்து மைனஸ் எம்ங்களா? 0வா? அப்போ RBயோட வேல்யூ 0 ஆயிடுச்சா? RB இன்ட்டு L இருக்கும். 0 பை எனிதிங் வேல்யூ 0 தானே. அப்போது RBயோட வேல்யூ 0 அப்படின்னா RA வேல்யூ நமக்கு என்ன? அதுவும் 0 தான். அப்போ RA RB நமக்கு 0. ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. கரெக்டா? எஸ். ஷியர் ஃபோர்ஸ் 0 மீன்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கான்ஸ்டன்ட்டாக வருமா? அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ ட்ரா பண்ணுற பாருங்க. வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் சப்போர்ட் ஏ? எம்ன்ற ஒரு பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. என்ன மூமெண்ட் அது? கிளாக் வைஸ் மூமெண்ட் ப்ளஸ் எம். அப்படியே நான் பாட்டுக்கு கம்முன்னு அப்படியே போயிட்டு இருக்கேன். பாட்டுக்கு எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை. சடனாக இந்த சப்போர்ட் ஒன்று நெகட்டிவ் மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்காரு. அப்போ நான் 0 ஆகிடுவேன். Bending moment is constant. What is the value of shear force? Shear force is 0. வந்துருச்சா? ப்ரூஃப் பண்ணிட்டோமா? அவ்வளோதான், முடிஞ்சுப்பா. சரிங்களா? எஸ். இதே கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதே கொஷின் என்ன தெரியும் கேட்பாங்க? வாட் இஸ் தி ஸ்லோப் வேல்யூ, வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கேட்பாங்க. பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கிடைச்சிருச்சா? M/A டயக்ராம் கிடைச்சிருச்சா? அப்போ இதனோட ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இதனோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ML squared by 8EA is the deflection. WL by ML divided by 2EA is the shear force. மீன்ஸ் ஸ்லோப். அவ்வளோதான், கான்ஜுகேட் பீம் மெத்தட். சரிங்களா? எல்லாத்தையும் சுற்றி எங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம படித்த கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா? எஸ். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ப்ரூஃப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு தானே? பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0, பெண்டிங் மூமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே? எஸ். நெக்ஸ்ட். சார், ஷியர் ஃபோர்ஸ் 0 அப்படிங்கும்போது பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் இருக்குது. அந்த கேஸும் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் தி லோடிங். ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே? எஸ். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, அட் த லிங்க் ஷியர் ஃபோர்ஸ், திஸ் இஸ் ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ரிலேஷன் தான் இது. ஓகே, அட் த லிங்க் இதெல்லாம் நோட்பா. அட் த லிங்க்ல பெண்டிங் மூமெண்ட் 0, அட் த ஹிஞ்சில் பெண்டிங் மூமெண்ட் 0, சிம்பிளி சப்போர்ட்டில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் ஆர் மினிமம், ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆர் சேஞ்ச் த சைன். பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கலாம், மினிமமாக இருக்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல 0வாக இருக்கும். சரிங்களா? சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அது டயக்ராம் பார்த்துட்டோம். ஸ்லோப் கர்வ், ஓகேங்களா? அந்த லோடிங் கர்வ் என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்லோப் கர்வாக இருந்துச்சு, லோடிங் கர்வ் வந்து எம்னு சொல்லுவோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து n+1 சொல்லுவோம். ஏன்னா அது லைன் வச்சுக்கோங்க. ப்ளஸ் n+1 அது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும். சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரையாங்கிள் அப்படின்னா n+1 அப்படிங்கும்போது n+2 பேரபாலிக்காக இருக்கும்.
சரிங்களா. ஸ்லோப் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிகிரி ஆஃப் பரபோலா இருக்கும். டிஃப்ளெக்ஷன் டயக்ராம்னா 4 டிகிரி ஆஃப் பரபோலா இருக்கும். சரிங்களா. இது கொஸ்டின் கூட கேட்கலாம். பட் இது கேட்டதில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோடிங் டயக்ராம் n மீன்ஸ் 1 லீனியர் லைன் அப்படின்னா இது வந்து ட்ரையாங்கிள். இது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னா இது வந்து பெரபோலிக். இது வந்து பெரபோலிக் அப்படின்னா கியூபிக் பெரபோலா அப்படின்றது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட், the point of contraflexion or point of inflection at a point bending moment is 0 or change the sign. What sign? Bending moment sign change ஆகும். சரிங்களா. எஸ். shear force constant sorry, the shear force is constant throughout the length, the beam is shear span அப்படின்னு சொல்றோம். shear force கான்ஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து shear span. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, shear force constant throughout the length. அப்ப அந்த ஸ்பேன் வந்து shear span. சரிங்களா. இது ஃபுல்லாக நீங்கள் ஷியருக்கு டிசைன் பண்ணணும். ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஃபுல் லென்த்துக்கும் கரெக்டாக ப்ராப்பர் ஸ்பேசிங்கில் கொடுக்கணும் ஆஸ் பர் டிசைன் படி. ஓகேங்களா. நம்ம என்ன சொன்னோம், சப்போர்ட்டில் ஷியர் அதிகமாக இருக்கும், அப்போ நீங்கள் ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே தான் அதிகம் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்துங்க, ஃபுல் லென்த்துக்கும் எனக்கு ஷியர் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது ஷியர் ஸ்பேன். ஓகேவா. பெண்டிங் மூமெண்ட் இஸ் yes, here the arc of the bending, okay, the arc of the bending or pure bending is a pure bending curve is the circular deflection. ஓகேங்களா. arc of circle பா. ஓகேங்களா. arc of circle, the pure bending. ஓகேங்களா. pure bending means what? throughout the lengthக்கும் bending moment கான்ஸ்டன்டா இருக்கும். throughout the lengthக்கும் bending moment கான்ஸ்டன்டா, அதுக்கு பேர் pure bending அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. இதுக்கு பேர் arc of circle. pure bending உடைய shape of the diagram என்னன்னு கேட்பாங்க. arc of circle. சரிங்களா. arc of circle is the circular deflection curve or arc of circle சொல்லுவோம். அப்பதான் மேத்தமேட்டிக் ஃபார்முலா மேட்ச் ஆகும். ஓகேங்களா. L/2 into perpendicular theorem, L/2 into this delta, here L/2 into L/2. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷனில் நம்ம பார்ப்போம். இருக்குங்களா. எஸ். இது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி பீம்ஸ், அதனுடைய செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், எந்தெந்த செக்ஷன் பெஸ்ட்டு, அதனுடைய தியரம் என்ன, பர்பண்டிகுலர் தியரம் என்ன, பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்ன, எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரிங்களா. ஓகே. சார் அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி நீங்கள் பெண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் படிச்சிங்களா. எஸ். இந்த பெண்டிங்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன. ஓகேங்களா. அப்போ எந்த செக்ஷன் வந்து எங்களுக்கு பெண்ட் ஆகுது. ஓகேங்களா. எஸ். அப்போ அந்த கிராஸ் செக்ஷன் வந்து எங்களுக்கு எப்படி பெண்ட் ஆகுது, டியூ டு லோட் அண்டு டிபெண்டிங் அப்பான் தி செக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா. எஸ். ஓகே. அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்டிங் அப்படின்றாங்க. சிம்பிள் பெண்டிங் ஆர் பியூர் பெண்டிங் அப்படின்றாங்க. சிம்பிள் பெண்டிங் ஆர் பியூர் பெண்டிங் தியரி. சிம்பிள் பெண்டிங் தியரி அப்படின்னா ஒன்று தான், பியூர் பெண்டிங் தியரினா ஒன்று தான். அப்போ இந்த பியூர் பெண்டிங் அப்படிங்கும்போது இந்த ஷேப் ஆஃப் தி பெண்டிங் ஷேப் எப்படி இருக்குன்னா, பியூர் பெண்டிங் வந்து ஆர்க் ஆஃப் சர்க்கிள் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, பியூர் பெண்டிங் அப்படிங்கும்போது ஆர்க் ஆஃப் தி சர்க்கிள். ஓகே. எஸ். ஓகே. அப்போ யூலஸ் சொல்கிறாரு, ஒரு யூலஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, m/i = E/r = சிக்மா b/y max அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் பா இது. சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அப்போ ஒரு தியரி சொன்னோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தியரின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு தியரி சொன்னாவே அவங்க என்ன சொல்கிறாரு, ஒரு அசம்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ அது என்னென்ன அசம்ஷன். ஹூக்ஸ் என்ன சொன்னார், ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயினுங்க, நான் ஒரு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுதான் யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது யூலஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன். ஓகேங்களா. அந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள், பியூர் பெண்டிங் அப்படின்றது மெட்டீரியல் இஸ் ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக், ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் த டைரக்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட் அப்படின்றாங்க. மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக். ஒரு ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் வந்து ஐசோட்ரோபிக்காக இருக்கலாம், பட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா. எஸ். ஆல் த டைரக்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட். 1 minute. ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் 1 பாயிண்ட் எடுத்து நீங்கள் எல்லா டைரக்ஷன் பார்க்குறீங்க. ஓகேங்களா. ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் ஆல் த பாயிண்ட்டு இன் தி 1 டைரக்ஷன். எஸ், கரெக்ட். ஓகே. ஒரு ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோட்ரோபிக்காக இருக்கலாம். ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக தான். ஓகே. எஸ். அப்போ மெட்டீரியல் இஸ் ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக், ஆல் த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அட் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அட் எவ்ரி பாயிண்ட். பீம் இனிஷியலி ஸ்ட்ரைட் அண்ட் ஆல் லாஞ்சிடியூனல் ஃபைபர்ஸ் பெண்ட் சர்க்குலர் ஆர்க். எல்லாமே சர்க்குலர் ஆர்க்காக தான் எங்களுக்கு பெண்ட் ஆகுது. வித் காமன் சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர், வித் ரெஸ்பெக்ட் டு தி காமன் சென்டர் ஆஃப் தி கர்வேச்சர் அப்படின்றாங்க. ஓகேங்களா. எஸ்.
beam subjected to the pure bending and effect shear is neglected and effect of the shear is neglected அப்படின்ற ஆமா bending moment is pure bending அப்ப bending moment is constant shear force is 0 shear force வந்து neglect பண்ணியாச்சு the radius of the curvature means r here ஓகேங்களா r radius of curvature na r curvature na 1 by r the radius of curvature r is large as compared to the dimension of the beam அப்படின்றாங்க the radius of the curvature is more ஓகேங்களா ரொம்ப லார்ஜ் கம்பேர்ட் டு தி பீம் அப்படின்றோம் பீமை தாண்டிலாம் எப்படி கர்வேச்சர் அதிகமாக போகும் அப்படின்னு கூட உங்களுக்குலாம் கேள்வி வரும் சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு அசம்ஷன் பெண்டிங் அவரில் அசம்ஷனில் கன்சிடர் பண்ணிக்கிறார் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ரிமைனிங் பிளேன் ஆக்சிஸ் ஆஃப் தி பெண்டிங் ஆஃப்டர் பெண்டிங் அப்படின்றோம் ஓகேங்களா பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ஓகேங்களா டேக்கன் நார்மல் டு தி ஆக்சிஸ் ஆஃப் தி பீம் ரிமைன் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங் பீம் இஸ் சப்ஜெக்ட் டு தி பெண்ட் அப்படின்றோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ரிமைன் ஆஃப்டர் பிளேன் இஸ் பெண்டிங் அப்படின்றோம் சரிங்களா எஸ் மீனிங் என்ன அப்படின்னா பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ஓகேங்களா ஒரு பிளேன் செக்ஷனுக்கு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லோட் ஆக்ட் ஆகும்போது ஓகே ஒரு லாஞ்சிடியூடல் செக்ஷன் வச்சுக்கோங்க லோட் ஆக்ட் ஆகுது அப்போ இதனுடைய பெண்டிங் வந்து எங்களுக்கு இப்படி தான் வருது டெல்டா ஓகேங்களா இப்படி தான் நமக்கு வந்து வருது ஓகேங்களா பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் இந்த பிளேன் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பெண்டிங் செகண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் தான் பெண்டிங் அப்போ இது எதனுடைய அசம்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர் எப்படி சார் ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் லீனியர் சொன்னீங்க இங்கே பாருங்க டாப் போர்ஷன் இஸ் கம்ப்ரெஷன் பாட்டம் போர்ஷன் டென்ஷன் கரெக்டாக டியூ டு கம்ப்ரெஷன்னால கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு மெட்டீரியலில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எபோவ் தி நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் கரெக்டாக எஸ் இன்க்ரீஸ் ஆச்சா ஓகே பாட்டத்தில் டென்ஷன் அப்போது டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதோட கிராஸ் செக்ஷன் எப்படி நமக்கு குறைஞ்சா எஸ் அப்போ இதுக்கு நார்மலோட ஆக்சிஸ் வரைங்க ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர் கிடச்சிருச்சா டாப் கம்ப்ரெஷன் பாட்டம் டென்ஷன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது அடிக்கடி கேட்பாங்க டியூ டு பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ரிமைன் பிளேன் இஸ் ஆஃப்டர் பெண்டிங் இந்த அசம்ஷனில் அதனுடைய கிராஸ் செக்ஷன் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அந்த கிராஸ் செக்ஷன் ப்ரொஃபைல் ட்ரப்பிசைடல் மாதிரி இருக்கும் சரிங்களா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும் ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் ரிமைனிங் ஆஃப்டர் பிளேன் பெண்டிங் சொல்லிட்டீங்க அப்போது பாருங்கள் இதான் எனக்கு ஒரு பீம் இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் பெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க ஓகே அப்போ இது டெல்டா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் மைனஸ் டெல்டான்னு எடுக்கிறீங்க ஓகேங்களா டயாமீட்டர் எடுத்திங்கன்னா டி பை டெல்டா ஆர் மைனஸ் டெல்டா இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு சரி எதுக்கு இது ஆர்னு சொன்னீங்க இதெல்லாம் ரேடியஸ் நமக்கு ஆர்க் ஆஃப் சர்க்கிள் சரிங்களா ரேடியஸ் வந்து ஆர்க் ஆஃப் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்டு இந்த டெல்டா எங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஸோ பர்பண்டிகுலர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக L/2 எடுத்தாச்சு அப்போ பர்பண்டிகுலர் எடுங்க L/2 இங்கே பாருங்கள் சர்க்கிள் இங்கே போட்டுட்டேன் நான் ஓகேங்களா ஃபுல் லென்த் இது ரேடியஸ் அப்போ ஃபுல் லென்த் எடுத்திங்கன்னா 2r உங்களுக்கு வந்துடும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் அப்போ 2r இன் மைனஸ் டெல்டான்றது இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இந்த டிஸ்டன்ஸ் இந்த பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தில் L/2 இன்ட்டு L/2 ஓகேங்களா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் இன்ட்டு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா L²/4 is equal to 2r minus delta into delta square. Delta square value is very small, so neglecting this delta square balance 2r delta. அப்போ அந்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ L²/8 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா டியூ டு பியூர் பெண்டிங் ஆர் சிம்பிள் பெண்டிங் இந்த டெல்டா வேல்யூ என்னன்னு கேட்பாங்க L²/8 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் ஓகே எஸ் ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் 1/r கர்வேச்சர் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஓகேப்பா அப்போ சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் சொல்லிட்டீங்க இவ்வளோ சொல்லிட்டாரு M/I ஈக்குவல் டு E/R ஈக்குவல் டு சிக்மா B/ன்னு சொல்லிட்டீங்க ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் 1/r கர்வேச்சர் ஆர் d²/dx² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி பெண்டிங் மூமெண்ட் M ஏன்னா d²/dx² என்னது rate of change of the shear force d²/dx² is the bending moment okay yes curvature note பண்ணிக்கங்க அந்த curvature is directly proportional to the bending moment correct எவ்வளவு தூரம் பெண்ட் ஆகுதோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு கர்வா மாறும் radius ஓகேங்களா radius is inversely proportional to bending moment அது என்ன சார் radius அது மட்டும் எப்படி ஆகும் ஏன்னா இங்க பாருங்க பெண்டிங் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆக கர்வ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குமா அப்போ ரேடியஸ் நமக்கு சைஸ் நமக்கு என்ன ஆகும் இது வந்து சின்ன சர்க்கிளாக இப்படி ஆகும் சரிங்களா சின்ன சர்க்கிளாக மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது கர்வேச்சர் வேறு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது வேறு கர்வேச்சர்ன்றது 1/r ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது r சரிங்களா அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பெண்டிங் மூமெண்ட் ஆஸ் பர் தி ஃபார்முலா ஓகே எஸ் பிகாஸ் ஆஃப் ஹியர் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் ஓகே அப்போ யூலஸ் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் சொல்லியாச்சு M/I ஈக்குவல் டு E/R ஈக்குவல் டு சிக்மா B/Y ஓகே அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ்
என்ன இது வந்து எலாஸ்டிக் தியரியா பிளாஸ்டிக் தியரியா அதை சொல்லுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ பியூர்லி எலாஸ்டிக் கர்வ். ஓகே, இட் இஸ் அ பியூர்லி எலாஸ்டிக் கர்வ். தேர் இஸ் நோ பிளாஸ்டிக், பியூர்லி எலாஸ்டிக் கர்வ்ன்றாங்க. அப்போ ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைலும் எங்களுக்கு லீனியர் தான், ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைலும் எங்களுக்கு வந்து லீனியர் தான். அப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெப்த் தான். லீனியர் ட்ரையாங்கிள் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். 50 ஓகேங்களா, 50 அப்படிங்கும்போது டெப்த் வந்து டின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் d/2 அப்படிங்கும்போது என்ன? லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ், சம்மெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரொஃபைல் தான். ஓகே, அப்போ பிளாஸ்டிக்காக இருந்தது நமக்கு என்ன? பிளாஸ்டிக் அந்த ஸ்ட்ரெயின் ப்ரொஃபைல் இஸ் லீனியர், ஸ்ட்ரெஸ் ப்ரொஃபைல் இஸ் ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ரேடியஸ் வேல்யூ 0, கர்வேச்சர் வேல்யூ இன்ஃபினிட்டி. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? எஸ், அப்போ ME இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி இன்ட்டு எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். ஓகேங்களா? ரெக்டாங்கிள் செக்ஷன் BD ஸ்கொயர்டு பை 6. இல்லை MP இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி இன்ட்டு BD ஸ்கொயர்டு பை 4. ஏரியா பை 2 இன்ட்டு y1 ப்ளஸ் y2. இந்த பிளாஸ்டிக் அனாலிசிஸ் நம்ம தனியாகவே படிப்போம். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா நீங்கள் தெரியல கூட தப்பு இல்லைப்பா, இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் யூலர்ஸ் ஈக்குவேஷன் இதை மட்டும் தான் அவர் பேசுவார். ஓகே, நெக்ஸ்ட் IXX அப்படின்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு பேசிக்கான ஒரு கொஷின். சார் இந்த M ஈக்குவல் டு சிக்மா பி இன்டு இசட் எங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? எஸ், இங்கே இந்த ஃபார்முலா சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் தான் வந்தது. M இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி இன்டு I/Y. I/Y மீன்ஸ் செக்ஷன் மாடுலஸ், ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தி இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அப்போ தியரம் சொல்லிட்டீங்க சார். அப்போ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன, பேரலல் ஆக்சிஸ் தியரம் என்ன? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ப்பா. சரிங்களா? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படின்றது என்னன்னா IXX ப்ளஸ் IYY ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், கூட்டணும். சரிங்களா? அப்போ இதை நம்ம பார்க்குறது என்னென்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் பார்ப்பீங்க. தெர் இஸ் அ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னா IXX, ஓகேங்களா, IXX ப்ளஸ் ஏரியா இன்ட்டு y பார் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுங்க. இது நம்ம படிச்சிடலாம் இப்போ. ஓகேங்களா? எஸ், நோட் பண்ணிக்கலாங்களா? IXX, the perpendicular axis theorem, IXX and IYY is the moment of inertia of the section. ஓகேங்களா? moment of inertia of the section. முதல்ல இந்த moment of inertia என்ன, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னா, see, any material total load passing at a particular point, the theorem, okay, that axis is the perpendicular to the, okay, the axis is the perpendicular to the ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படின்னா அது பேர் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பேரலல் டு தி ஆக்சிஸ் அப்படிங்கும்போது எங்களுக்கு பேரலல் ஆக்சிஸ் தியரம். சரி, இது எங்கே இந்த மாதிரி வரும் அப்படின்னா கவனிங்க. இப்போ இது ஒரு பீமா, கிராஸ் செக்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்குங்களா, லோடு இப்படி ஆக்ட் ஆகுதா? அப்போ லோடு இப்படி ஆக்ட் ஆகும்போது இது பேரலில் தானே, வெர்டிக்கல் பிளேனுக்கு நமக்கு வந்து பேரலில் தான் நமக்கு போகுது. அப்போ இது பேரலல் ஆக்சிஸ் தியரம். அதனால தான் நீங்கள் செக்ஷன் மாடல்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? ZT யூஸ் பண்ணுவீங்க. இப்போது டார்ஷன் பாருங்கள். டார்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனுக்கு, ஓகேங்களா, அலாங் த லென்த், ஓகேங்களா, அபவுட் த லென்த்துக்கு ஆக்ட் ஆகும். அப்போ கிராஸ் செக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக போகுது. அப்போ இது பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா IXX, அதாவது செக்ஷன் மாடுலஸ் வேணுமா இல்லை போலார் மாடுலஸ் நமக்கு வேணுமானது நம்ம முடிவு பண்ணணும். சரிங்களா? பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், போலார் மாடுலஸ். பேரலல் ஆக்சிஸ் தியரம், எலாஸ்டிக் செக்ஷன் மாடுலஸ். ஓகேங்களா? எஸ். அப்போது IZZ, ஓகேங்களா, IZZ வேணாலும் ஓகே, IXXனாலும் வச்சு, ஓகேங்களா, IXXன்னு வச்சுக்கோங்க. IXX இஸ் ஈக்குவல் டு IXX ப்ளஸ் ஏரியா இன்ட்டு y பார் ஸ்கொயர். ஏரியா இன்ட்டு y பார் ஸ்கொயர் மீன்ஸ் இயர் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. செக்ஷன் மாடலுக்கு இன்னொரு பேர் இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த y பார் அப்படின்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி வேர், ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி நியூட்ரல் ஆக்சிஸ் டு வேர் யுவர் ரெக்யூர்டு. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், பேஸில் வேணும்னா பேஸில் எடுத்துக்கோங்க, இல்லை சிஜியில் வேணும்னா அதோட வேல்யூ 0 போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வேணும்னு பார்க்குறது தான் y பார் ஸ்கொயர். சார் இந்த y பார் ஸ்கொயர் எனக்கு வேணாம், y1 மைனஸ் y2 நீங்கள் போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த IYY நமக்கு என்ன பண்ணுவோம், இப்போ IXX இங்கே வந்து IYY போட்டிங்க, ஏரியா இன்ட்டு y பார் ஸ்கொயர், சேம் IYY இன்ட்டு ஏரியா இன்ட்டு x பார் ஸ்கொயர். சரிங்களா? அந்த ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு தி பேரலல் ஆக்சிஸ். ஓகே, Z ஆக்சிஸ் அட் த நார்மல் டு தி சர்ஃபேஸ் த போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். அப்போ போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXS ஈக்குவல் டு IZZ இஸ் ஈக்குவல் டு IXX ப்ளஸ் IYY அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம டார்ஷனில் நீட்டாக படிப்போம். ஓகேங்களா? இப்போ டார்ஷன் படிக்கிறதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, எஸ்.
இப்போ போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? பர்பெண்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்லாம் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? எஸ். நெக்ஸ்ட் பேரலல் ஆக்சிஸ் தியரம். இப்போ நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் IXS + IYY முடிஞ்சு போச்சு. பேரலல் ஆக்சிஸ் தியரம் IXS + ஏரியா இன்ட்டு y பார் ஸ்கொயர் எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ். அது பார்த்தீங்கன்னா போலார் மாடலஸ் அவ்வளோதான். இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா total mass acting with respect to the distance, that is a parallel axis theorem. Moment of inertia, the total mass, okay, the surrounding the mass பார்த்தீங்கன்னா some distance act ஆகும், the mass into d square அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ IXS = IXX plus area into y bar square. அப்போ IYY = IYY plus area into x bar square. The distance parallel to the mass of a body with respect to the central axis. அப்போ mass of the body or weight of the body, இதனுடைய சென்டர்ல இருந்து இதனுடைய parallel axisக்கு எவ்வளோ போகுது, அதுக்கு பேர் தான் parallel axis theorem. ஓகேங்களா? அப்போ ZT is the first moment of inertia of the section, means section modulus ஒன்று தான். செகண்ட் moment of inertia of the section area into y bar square or moment of inertia அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துட்டீங்க, அப்போ IXX, ஓகேங்களா, இதனுடைய சென்டர் ஆஃப் சிஜியில் கண்டுபிடிக்கிறீங்க. சிஜியில் y பார் வேல்யூ நமக்கு என்ன, இந்த y பார்ன்றது சிஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா சிஜிலே கேட்டிருக்கேன். அப்போ y பாரோட வேல்யூ எங்களுக்கு 0. அப்போ டேரெக்டாக BD³/12 அட்டு பாட்டத்தில் கேட்குறாங்க. அப்போ சிஜிலேருந்து இந்த பாட்டம் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும், D/2ல் இருக்கும். அப்போ y பார் ஸ்கொயருக்கு D/2 போடுங்க. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா BD²/3. எந்த இடத்துல கேட்குறாங்களோ அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வித் ரெஸ்பெக்ட் டு தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி மெம்பர். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓகே. எஸ், இப்போது உங்களுக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன தெரிஞ்சிச்சு, பேரலல் ஆக்சிஸ் தியரம் நினச்சி எப்படி பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு. சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் நீங்கள் ரெக்டாங்குலர் செக்ஷன் BD²/12, ட்ரையாங்குலர் செக்ஷன் BD³/36, சரிங்களா, A⁴/12 ஃபார் ஸ்கொயர் செக்ஷன், சரிங்களா. எஸ், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் விசஸ் செக்ஷன். இப்போ ஸ்ட்ரென்த்துக்கும் செக்ஷனுக்கும் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ செக்ஷன் தான் வேணும் பெண்டிங்க்கு, இந்த ஸ்கொயர் செக்ஷன் தான் வேணும் பெண்டிங்க்கு, ஒரு டியூப்லர் செக்ஷன் தான் வேணும் எனக்கு காலத்துக்கு, சரிங்களா, அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் பிகாஸ் ஆஃப் M is equal to sigma B into Z. பெண்டிங் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ். கரெக்டாக? எஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலாஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னால எலாஸ்டிக் செக்ஷன் மாடலஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாக இருக்கும், வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும்ன்றது மீனிங், சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. கம்பல்சரி இது ஒரு கொஷின் இறக்கிடுவாங்க. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. சர்க்குலர் லாக்வுட் கட் பண்ணி எடுக்கிறீங்க, ஓகேங்களா, ஒரு ரெக்டாங்குலர் லாக்வுட்டை, சரிங்களா, சர்க்குலர் லாக்வுட்டில் இருந்து ஒரு ரெக்டாங்குலர் லாக்வுட்டை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதனோட B/D ரேஷியோ என்ன, D/B ரேஷியோ என்ன அடிக்கடி கேட்பாங்க. ஓகே. எஸ், அதே மாதிரி தான் அந்த ஸ்கொயர் செக்ஷன் போலாங்களா. ஓகே, ஒரு ஸ்கொயர் செக்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஸ்கொயர் செக்ஷன் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ZT, M directly proportional to section modulus as per the formula of M/I = sigma B/y, sigma B into ZT. ஓகேவா. எஸ், அப்போ IXS M is equal to sigma B into Z. Z பார்த்தீங்கன்னா ZT வேல்யூ பார்த்தீங்கன்னா BD²/6. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்கொயர் செக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஸ்கொயர் செக்ஷன் பிளேஸ் டயகனல் இன் தி ஹரிசாண்டல். ஓகே சார், இந்த மெல்லங்கச்சை பிளேஸ் பண்ணுவாங்க, தேவைப்படுது எனக்கு ஆர்கிடெக்சர் வியூவில் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட ஸ்ட்ரென்த் வேரியேஷன் எவ்வளோ எங்களுக்கு ஸ்ட்ரென்த் எப்படி குறையுது, அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸ்கொயருக்கும் டயகனலுக்கும். ஓகேங்களா, அதனுடைய ரேஷியோ எவ்வளோ இன்க்ரீஸிங் எவ்வளோ டிக்ரீஸிங் அடிக்கடி கேட்பாங்கப்பா. எஸ், போலாங்களா. ஓகே, சரிப்பா, இதை நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்றேன் என்னென்னு. அப்போ டைமண்ட் செக்ஷனாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, சரிங்களா. அப்போ இதனுடைய ரேஷியோ அப்போ பாருங்கள், இந்த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இன் தி ஹரிசாண்டல். அப்போ மேலே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா, கீழே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா. அப்போ ட்ரையாங்கிளுடைய பேஸில் நீங்கள் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த போர்ஷனுடைய IXX கிடைச்சிரும், சரிங்களா. எஸ், கண்டுபிடிக்கலாமா. ட்ரையாங்கிள் அட் பேஸ், ஓகேங்களா, ட்ரையாங்கிள் அட் பேஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ட்ரையாங்கிள் அட் பேஸுங்கும்போது IXX = IXX ப்ளஸ் ஏரியா இன்ட்டு y பார் ஸ்கொயர், கரெக்டா. எஸ், அப்போ IXX அப்படிங்கும்போது BD³/36 ப்ளஸ் ஏரியா ஆஃப் இன்ட்டு BH இன்ட்டு y பார் ஸ்கொயர். y பார் ஸ்கொயர் எங்கே, அந்த பேஸ்லேருந்து இதனுடைய CGக்கு டிஸ்டன்ஸ் என்ன, h/3, பேஸ்லேருந்து h/3, ஓகேங்களா. எஸ், h/3
எகைன் இந்த பக்கம் h/3 ரெண்டு ட்ரையாங்கிள்னா வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டால் மல்டி பண்ணிங்கன்னா முடிஞ்சு ஓகேங்களா. அப்போ இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 36 12 ஓகேங்களா. இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் BD ஸ்கொயர் 9 ஓகேங்களா. 9 ரெண்டால் மல்டி பண்ணிக்கோங்க, இதையும் ரெண்டால் மல்டி பண்ணிக்கோங்க. இப்போ 36 3 12 எஸ். அப்போ BD கியூப்டு பை 12 உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா. IXX அப்போது இது ஒன்லி ஒன் ட்ரையாங்கிளுக்கு தான் சரிங்களா. எஸ் ஒன்லி ஒன் ட்ரையாங்கிள். 1 மினிட் BD ஸ்கொயர்டு பை 6 IXX 1 மினிட் எஸ் கரெக்ட். ஸோ இது வந்து சிஜி நமக்கு IXX தானே கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ பேஸில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. ரெண்டால் மல்டி பண்ணக்கூடாது ஓகே. அப்போ இதனுடைய ட்ரையாங்கிளோடைய பேஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு BD கியூப்டு பை 12 கிடச்சிருச்சு ஓகேங்களா. எஸ் நீங்கள் இந்த அளவு கண்டுபிடிக்க தேவையில்ல எக்ஸாமில், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ZT வேல்யூ நமக்கு என்ன IXXலேருந்து டிவைடட் பை Y பார் அப்படின்றோம். அப்போ Y பார் அப்படின்றது நமக்கு என்னது, இந்த ஹைட்டு தானே நமக்கு Y பார். இந்த டோட்டல் ஹைட்டு நீங்கள் என்னன்னு கண்டுபிடிங்க ப்ளஸ் D/2 ஓகேங்களா. D அப்படிங்கும்போது உங்களுக்கு இது D/2 இது D/2. அப்போ இந்த ஹைட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது. பட் இந்த A வேல்யூ தெரியுமா, சைடு வேல்யூ ஏவா. இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிங்களா, நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்கொயர்னு நம்ம டயங்கல்னு சொல்லியாச்சு. அப்போ டயங்கல் நீங்கள் பிரிக்கிறீங்க, அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன நமக்கு கிடச்சிருக்கும், இந்த ஹைட்டு ஏன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இது 45 டிகிரி. டீட்டாக்கு ஹரிசாண்டலாக வந்து நமக்கு காஸ் டீட்டா காஸ் ரூட் அப்படிங்கும்போது இது வந்து A/ரூட்டுன்னு உங்களுக்கு வந்திருக்கும். இதுவும் நமக்கு இந்த ஹைட்டு நமக்கு A/ரூட்டுன்னு வந்திருக்கும் கரெக்டாக. அப்போ இந்த IXX வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா A/√2. அப்போ இது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், 6 × 2 × 2ன்னு பிரிக்கிறாங்களா. √2 × √2ன்னு ஒரு √2 கேன்சலா. ஏக்கு ஏ வந்து பார்த்தீங்கன்னா சைடு கேன்சல் ஆகிருக்குமா ஓகேங்களா. எஸ் அப்போ இது A³ வந்து A/4 வந்துருக்கும். அப்போ A³ பை 6√2ன்னு வந்துருக்குது. A³ பை 6√2. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கணும், ஸ்கொயராக இருக்கும்போது ரெக்டாங்கில் கிடையாது, இது A³ பை 6ன்னு வந்திருக்குது சரிங்களா. அப்போ என்ன மீன் பண்ணுது பாருங்கள், 1/√2 டைம்ஸ் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கம்மியாகுது சரிங்களா. 1/√2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. அப்போ ஸ்ட்ரென்த் வந்து 0.707 தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்குது. 0.7ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகுது, 29% உங்களுக்கு கம்மியாகுது. 71% தான் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்குது கம்பேர் டு திஸ் ஸ்கொயர். கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை சரிங்களா. எஸ் இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. கான்செப்ட் புரிஞ்சுது இல்லைங்களா. எஸ் இப்போ வாங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட் இப்படி தான் கேட்பாங்க. த ஸ்கொயர் செக்ஷன் இஸ் பிளேஸ்ட் ஓகே. த ஸ்கொயர் செக்ஷன் இஸ் பிளேஸ்டு டைமண்ட் ஷேப் ஓகேங்களா. டைமண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் apex is placed in the vertical direction அப்படின்னு சொல்லுவாங்க. the apex is placed in the vertical direction. what is the ratio of the strength of square to diagonal னு கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமா. what is the ratio of the square to diagonal னு கேட்டாங்கன்னா √2 கரெக்டா. எங்கன்னு சார் வந்துச்சு, இங்கே இருக்கு பாருங்க ZT வேல்யூ. ஏன்னா ZT A³ பை 6 இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா A³ பை 6√2 இது ரெண்டு கேன்சர் √2 தூக்கி மேலே போயிருவீங்க. வந்துருச்சா √2 எஸ் 1.414. அப்போ மீனிங் என்ன, த ஸ்கொயர் செக்ஷன் இஸ் 41.1% மோர் ஸ்ட்ரென்த் கம்பேர் டு டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஸ்கொயர் பிளேஸ்ட் இன் தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அப்படின்றோம் சரிங்களா. எஸ் ஸ்கொயர் டயகனல் பிளேஸ்ட் இன் தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸ்கொயர் செக்ஷன் இஸ் 41.4% மோர் கம்பேர் டு ஸ்கொயர் செக்ஷன் பிளேஸ்ட் இன் தி ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஓகே இப்போ what is the ratio of the strength of square to diagonal, sorry diagonal to square. அப்போ நமக்கு என்ன 1/√2 1/√2 0.707 Lன்னு வரும். அப்ராக்சிமேட்டாக 71% கரெக்டாக 71%. அப்போது டயகனல் ஓகே த ரேஷியோ ஆஃப் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் டயகனல் டு ஸ்கொயர் இஸ் 70.70%. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த்து சார் குறையுது, ஸ்கொயர் ஆல்ரெடி 100% இருந்திருக்கும், எங்களுக்கு இப்போ 71% இருந்தது, அப்போ 29% குறையுது. அப்போ ரொம்ப முக்கியமா சரிங்களா. நீங்கள் 41% குறையுதுன்னு போட்டக்கூடாது, ஏன்னா இதனுடைய ரேஷியோ எடுக்கும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க சரிங்களா. புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா 41% மோர், எவ்வளோ கம்மின்னு கேட்டாங்க அப்படின்னா 29% தான் நமக்கு கம்மி. ஏன்னா இது 1லேருந்து நீங்கள் 41% தான் அதிகமாக இருக்குது, அப்போ 41% தான் கம்மியாகவும் ஆயிருக்குன்னு நினச்சிடக்கூடாது சரிங்களா. ஏன்னா இதுக்கு ரேஷியோ எடுக்கணும் 1/, அப்படின்னு போடணும் ஓகே. ஸோ டயகனல் இஸ் 29.27% கம்பேர் டு ஸ்கொயர் ஓகேங்களா. லெஸ் ஓகேங்களா, லெஸ் வேல்யூ கம்பேர் டு ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ரெண்டும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி தான், இந்த பேஜை நீங்கள் படிக்கலனாலும் தப்பு இல்லை, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் ஓகே ஸ்ட்ரென்த் விசஸ் கட்டிங். ஓகே சார் நீங்கள் டயகனல் அப்படி நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி இதை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, பண்ணலாம். என்ன பண்ணலாம், IXX ZT இஸ் ஈக்குவல் டு வாட், IXX டிவைடட் பை Y மேக்ஸா.
வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டிஸ்டன்ஸ். இதை நமக்கு ஒய் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒய் மேக்ஸ் ஹைட்டை குறைச்சிட்றேன், இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். சரிங்களா? அப்போ கட் பண்ணி எடுக்கும்போது அப்போ நமக்கு என்ன நடக்குது, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து இதனுடைய ஹைட் வந்து குறைஞ்சிருது. அப்போ 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.8 சென்டிமீட்டர்னு மாறிடுது. 1 சென்டிமீட்டர் பாயிண்ட். அப்போ வேல்யூ நமக்கு என்னது, 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் சின்ன வேல்யூ தான் அதிகமாக வருமா? எஸ். செக்ஷன் மாடலஸ்னு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் குறையும், கரெக்டு தான். சரிங்களா? பட் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக கம்பேர் பண்ணும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப கம்மியாக தான் நமக்கு குறையும். அப்போ டெப்த்தை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா செக்ஷன் மாடலஸ் வேல்யூ அதிகமாகுது. அப்போ எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளோ கட் பண்ணால் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் அதிகம் கேட்டதில்லப்பா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரென்த் விசஸ் கட்டிங் எட்ஜ். இந்த சர்க்குலர், ஓகேங்களா, ஒரு சர்க்குலர் பீமாக இருந்துச்சு அப்படின்னா D/90க்கு டயாமீட்டர் பை 90க்கு கட் பண்ணிங்க அப்படின்னா the moment and section modulus values increasing 0.7% அப்படின்றாங்க. diameter of the full is very less strength compared to above cutting section. சரிங்களா? அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கூட கேட்கலாம், which one is the more strength. ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க, this one இப்படி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒய் மேக்ஸ் வேல்யூ குறையுது. ஸோ அப்போ பெண்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. கட்டிங் செக்ஷன் தான் வந்து அதிக ஸ்ட்ரென்த். அப்போ எவ்வளோ கட் பண்ணு கூட கொஸ்டின் கேட்கலாம், D/90. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்னு குறைக்கலாம், 0.7% இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? அப்போ ரேஷியோ ஆஃப் தி ஒரிஜினல் டு தி ரேஷியோ ஆஃப் தி கட்டிங் கேட்டாங்க அப்படின்னா 99.93% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், ஐ திங்க் மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். கட்டிங் கரெக்ட் தான், கரெக்ட். ஓகே. கட்டிங் தானே ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகம், கரெக்ட் தான். கட்டிங் இஸ் ஈக்குவல் டு 1.07%, 1.7%, ஓகேங்களா? 1.007% ஆஃப் தி ஃபுல் ஸ்ட்ரென்த். ஃபுல் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு 93.7% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ், 1.07 தான் நமக்கு வரும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட், the reason is ZT value increasing directly proportional to the movement also increasing. இது தான் ரீசன். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், இதே மாதிரி தான் நமக்கு ஒரு டயகனல் செக்ஷன்னா எவ்வளோ கட் பண்ணுங்க, A/9, அங்கே D/90, இங்கே A/9. அப்படி பண்ணும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 5%, நமக்கு 5.35% நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. எஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த செக்ஷன் வந்து எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டி செக்ஷன் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் டென்ஷன். ஒய் ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஓகேங்களா, சிஜி வந்து பார்த்தீங்கன்னா பிலோ தி ஃப்ளான்ச். ஓகேங்களா? பிலோ தி ஃப்ளான்ச்சில் நமக்கு வரும். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஏரியா இஸ் மோர். அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் வருதுங்களா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கா, மேலே வந்து கம்ப்ரசிவ் கம்மியாக இருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஸ்டிஃப்னர். ஓகேங்களா? மோர் ஸ்டிஃப்னர் பிளேஸில் மோர் டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் நமக்கு வேணுமோ டி செக்ஷன் பெஸ்ட்டு சூட்டபுள். நெக்ஸ்ட், அதே மாதிரி தான் கம்ப்ரெஷனில் எது சூட்டபுள் அதிகம்னு கேட்பாங்க, ட்ரையாங்கிள் செக்ஷன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கம்ப்ரசிவில் இந்த இடத்துல பாருங்கள், எபோவா 2/3 வந்து பார்த்தீங்கன்னா எபோ செக்ஷன், H/3 வந்து பார்த்தீங்கன்னா சிஜி, இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே வந்துடும் நமக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடக்குது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், கம்ப்ரசிவ் ஏரியா நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் ட்ரையாங்கிள் இஸ் த பெஸ்ட். குட் ஃபார் கம்ப்ரெஷன், டி செக்ஷன் இஸ் குட் ஃபார் டென்ஷன். அவ்வளோதான். டி ஓகேங்களா, டி டென்ஷன், டி ஃபார் டென்ஷன். அவ்வளோதான். அப்படி நான் வச்சுக்கோங்க. ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. அவ்வளோதான். இந்த ஒரு கொஷின் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் முடியுது. சர்க்குலர் டு ரெக்டாங்குலர், ஒரு சர்க்குலர் செக்ஷனை வச்சுருக்கீங்க. சரிங்களா? எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு வரணும். அப்போ எவ்வளோ சைஸுக்கு அதை நான் கட் பண்ணி எடுக்கணும், எவ்வளோ பீஸ் வருதோ கட் பண்ணி எடுத்துகிட்டு போங்களேன். ஏன் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஓகே. பட் வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி டயாமீட்டர் டு டெப்த் டு பிரெத் ரேஷியோ. சரிங்களா? எஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் ரெக்டாங்குலர். நீங்கள் சர்க்குலர் நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் தானே கிடைக்கும். எனக்கு ரெக்டாங்குலரில் வேணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? எஸ். ஒரு இங்கே பாருங்கள், சேம் இங்கேயும் அதே லைனு, இங்கேயும் அதே லைனு, இங்கேயும் அதே லைனு. ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர். சரிங்களா? எனக்கு நான் கட் பண்ணி எடுக்கிறது ரெக்டாங்குலர் லாக்அவுட். சரிங்களா? ரெக்டாங்குலர் லாக்அவுட் நான் எப்படி கட் பண்ணி எடுக்கணும், பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து டெப்த் அதிகம் வேணும். ஓகேங்களா? அதனால் என்ன, இசட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு BD ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயரில் இருக்குது, இது வந்து சிங்கிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது டேரெக்டாக பி தான் வரும். எனக்கு வந்து டெப்த் அதிகமாக இருந்துச்சுன்னா செக்ஷன் மாடல்ஸ் இன்னும் எனக்கு அதிகமாகும். அதான் மீன் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா சமுக்கு? ஓகே, ஃபைன். ஸோ சர்க்குலர் லாக்அவுட், ஓகே, ரெக்டாங்குலர் லாக்அவுட் கட் ஃப்ரம் தி சர்க்குலர் லாக்அவுட். ஓகே, அப்போது சர்க்குலர் வரைஞ்சாச்சு நீங்கள். ஓகேங்களா? எஸ். அப்போலேருந்து ஒரு ரெக்டாங்குலர் லாக்அவுட்டை கட் பண்ணி எடுக்கிறீங்க.
இதனுடைய பிரெத் பின்னு கொடுத்துட்டீங்க, டெப்த் டின்னு கொடுத்துட்டீங்க, டயாமீட்டர் ஓகேங்களா, டயாமீட்டர் கேபிட்டல் டின்னு கொடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா, டயாமீட்டர் மீன்ஸ் சர்க்குலர் டயாமீட்டர். அப்போ பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணுங்க, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஓகேங்களா, அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்றார் ஓகேங்களா. எஸ், தி ஸ்கொயர் ஆஃப் தி ஓகே த ஸ்கொயர் ஆஃப் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒன்று கிடச்சிருச்சு. 2 செக்ஷன் மாடுலஸ் வாட் இஸ் அ ஃபார்முலா, ZE is equal to BD squared by 6 for the rectangular section. ZE directly proportional to இங்கே இருக்கு பாருங்க, ZE directly proportional to breadth because of this a linear variation. சரிங்களா, லீனியர் வேரியேஷன் ஈஸியாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக இதில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கரெக்டாக? எஸ், இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்களா? எஸ், ஓகே. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பிடி ஸ்கொயர் பிடி கியூப் கிடைச்சிருச்சா, டிவைடட் பை 6. அப்போ டோ இசட் டிவைட் பை டோ பி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் தி இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. பியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், பிக்கு வந்து 1 வந்துடும். சரிங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3b ஸ்கொயர் நமக்கு வந்துடும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது நமக்கு 2xன்னு போடுவீங்க. கரெக்டாக? எஸ், அப்போ 4xன்னு இருக்கும்போது உங்களுக்கு 4ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 1 ஆயிடுச்சு இந்த இடத்துல. சேம் அதே கான்செப்ட், டி ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் எடுத்து நீங்கள் என்ன எங்கே அப்ளை பண்ணுறீங்க, ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. கரெக்டாக? 1 மினிட், இது எங்கேருந்து வந்தது? ஓகே, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர், இது வந்து மைனஸ் கழிச்சிடுறீங்க. அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் கிடச்சிருச்சு. அப்போ டி பை பி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு √2. டெப்த் டு பிரெத் ரேஷியோ இஸ் தி √2. அப்படி நீங்கள் கட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ மீனிங் என்ன, பிரெத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 சென்டிமீட்டர் இருக்கணும், அதான் மீன் பண்ணுது. சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் cutting size of the rectangular section from circular log is d is equal to √2 into b. ஓகேங்களா, அப்போ டிக்கும் கேபிட்டல் டிக்கும் சாரி ஸ்மால் டிக்கும் டெப்த்துக்கும் டயாமீட்டருக்கும் ரேஷியோ கேட்குறாங்களா, எதனுடைய ரேஷியோ கேட்குறாங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எதை கேட்குறாங்களோ அதை அப்ளை பண்ணிட்டு மீதி எடுத்துருங்க. ஓகேங்களா, அப்போ பியை நீங்கள் கேன்சல் பண்ணணும். அப்போ பிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், பி எடுத்துக்கோங்க, டி ஸ்கொயர்டு பை 3 எழுதிக்கலாமா இந்த ஈக்குவேஷன்லேருந்து. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி ஸ்கொயர்டு பை 3 அப்பா. ஓகேங்களா, அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 2/3 ஆஃப் டி ஸ்கொயர் கேபிட்டல் டி ஸ்கொயர். இவங்க கேட்குறது ஸ்மால் டிக்கும் கேபிட்டல் டிக்கும் ரேஷியோ. அப்போ டி பை பி இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி √3. ஓகேங்களா, √2/3 இன்றது ரூட். இது கூட ஒரு டைம் வேல்யூவை கேட்டிருந்தாங்க, √2 டிவைடட் பை √3. √2ஓட வேல்யூ 1.414, √1.732. ஓகேங்களா, 1.732 ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா எவ்வளோ நமக்கு வரும், அப்ராக்சிமேட்டாக 0.86 வருது. ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸில் ஒரு வேல்யூ நம்ம பார்த்துருப்போம். ஒரே நிமிஷம் போட்டு பார்த்துட்டோமா நான், ஒரே நிமிஷம். 2 டிவைடட் பை 3 0.67 அண்டர் தி ரூட் ஆஃப், ஒரே நிமிஷம், ரூட் ஆஃப் 0.67. எஸ், கரெக்ட், 0.82. ஓகேங்களா, 0.82ன்றதை நம்ம கரெக்டான 0.818 வருது, 0.82 போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின் நோட் பண்ணி, இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்கப்பா. இந்த சர்க்குலர் லாக் விட்டு கன்ஃபார்ம் கொஷின், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் வச்சுட்டு ஒரு கொஷின் கேட்குறது, இந்த ஸ்கொயர் டயங்கல் ஒரு கொஷின் கேட்குறது. சரிங்களா, பேரலாக்சிஸ் தீரம், பர்பண்டிகுலாக்ஸ், இதெல்லாம் நீங்கள் பேசிக் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின், எப்படி தெரியுமா கொஷின் கேட்பாங்க அதையும் சொல்லிட்டுமா, எம்டி பேஜ் எடுப்பாருங்க. சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷனில் இப்படி ஒன்று கொஷின் கேட்பாங்க. ஒரு ஐ செக்ஷன் கொடுத்துருவாங்க, டெப்த் இஸ் த 300. ஓகேங்களா, டெப்த் இஸ் 300, ஓவரால் டெப்த் இஸ் த 300. ஓகேங்களா, 150 mm இஸ் 150 mm. ஓகே, த ஸ்ட்ரெஸ் அட் டாப் ஃபைபர் இஸ் 150. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் ஃபைபர் இஸ், ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் ஃபைபர் இப்படி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி, ஸ்ட்ரெஸ் அட்டு எப்படி கேட்பாங்க, ஈக்குவல் ஃப்ளான்ச் கொடுக்க மாட்டாங்க, அன்ஈக்குவல் ஃப்ளான்ச் கொடுத்துட்டு ஸ்ட்ரெஸ் அட்டு டாப் ஃபைபர் இஸ் 150, ஸ்ட்ரெஸ் அட் ஓகேங்களா சிஜி டு ஸ்ட்ரெஸ் அட்டு சிஜி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு த டாப். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேல்யூ ஒரு 115 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. டோட்டல் டெப்த் கொடுத்துருவாங்க. அப்போ இது பேலன்ஸ் டெப்த் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, டேரெக்டாக சார் இது 300லேருந்து 150 கழிச்சிட்டா வந்துடும் தான். ஓகேங்களா, பட் இந்த டெப்த் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சம்திங் எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லீனியர் ட்ரையாங்கிள் போடணும். டோட்டல் டெப்த் டி மைனஸ் 150
ஓகேங்களா. d மைனஸ் 150 தான் இந்த வேல்யூ எக்ஸ். அப்போ எக்ஸ் டிவைடட் பை இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. 150 divided by what is the stress value of at the top 150. அப்போ இந்த வேல்யூ போட்டு நீங்கள் கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட். சார் எதுக்கு நீங்கள் லீனியர் ட்ரையாங்கிள் போட்டீங்க? பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் உங்களுக்கு லீனியர். ஸ்ட்ரெஸ் வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். இந்த வேல்யூ 150 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ஸ்ட்ரெஸ். இந்த வேல்யூ உங்களுக்கு எக்ஸ் தெரியாது. ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. சம்திங் ஏதோ கொடுத்துட்றாங்கப்பா. சரிங்களா. இல்லை ஓவரால் டெப்த் கேட்கலாம். ஓகேங்களா. இது கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 100ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 100 அப்படிங்கும்போது எக்ஸு, 150 அப்படிங்கும்போது எகைன் 150, 150 கேன்சல், எகைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ இதனோட வேல்யூ நமக்கு 100 தான். ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி இது நமக்கு எவ்வளவு? 150. அப்போ டோட்டல் டெப்த் எவ்வளோ? 250. இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஷின். இப்படி தான் அதில் கேட்குறாங்க. சரிங்களா. நீங்கள் ரொம்ப டீப்பாக போட்டு அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு பார்த்தோம். சரிங்களா. அதில் வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சர், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், கேன்டிலீவர் பீம், அதோட அசம்ஷன்ஸ். சரிங்களா. எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு. சரிங்களா. ஸோ டேரெக்டாக ஷியர் ஃபோர்ஸ் வரைகிறீங்க. ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட். ரொம்ப வந்து சிரமப்பட தேவையில்லை. RA + RB, கிளாக் வைஸ் மூமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். எப்போல்லாம் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறோன்னா அப்போ போட்டுக்கோங்க. சரிங்களா. எப்போல்லாம் வேல்யூ கொடுக்குறாங்களோ அப்போ போட்டுட்டு வேல்யூட எது கொடுக்கலையோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் கான்செப்ட் வச்சு நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 2 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 3 டார்ஷன் அண்டு ட்ரெஸ் அனாலிசிஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் அது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.